ப்ரோ பரணி விடாமுயற்சி டீசர் அப்டேட் இந்த வாரம் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? இந்த வாரமே முடிய போகுது. பரணி கேக்குதா? கேக்குது. என்ன சுகுமார்ண்ணா இதுல நீங்க ஆட் பண்ணி வந்துட்டீங்க? ஆமா, நான் ஆன் பண்ணா 2 பேத்துக்கு எக்கு அடிக்குது. அது போக பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து அவர் பேசி லைவ்ல பேசி ஒரு செகண்ட் 30 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு கேக்குது இங்க ஹெட்செட்ல. அது லைவ் மாதிரியே தெரியல, அதனாலதான் இதை மாத்திக்கிட்டேன். சூப்பர். ஓகே, விடாமுயற்சி அப்டேட் யாரும் கேட்டிருந்தாங்க, டீசர் இந்த வீக் வருமானு. டீசர் வீக் வருதுங்கிற விட டீசர் வந்து அப்டேட் கன்ஃபார்மா வரும் இந்த வாரம். ஆனா வேட்டை நாடிலாச்சு நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது. ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே, கண்டிப்பா காத்திருப்புக்கு ஒரு பரிசு காத்திருக்குங்கிறது மாதிரி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்திருக்கு டீசர். இப்பதான் ப்ரோ நல்ல விஷயமா வார்த்தையா பேசுறீங்க. எவ்வளவு நாள் எல்லா நாளுமே பாசிட்டிவா தானே பேசுறோம். இல்ல ஒரு ஃபன்னான டைலாகா சொன்னப்போ இப்போதான் கொஞ்சம் நல்ல 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 செய்தியா வருது. சரி பரணி, அப்டேட் ஆரம்பிச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் அப்டேட் சொல்லிருங்க. ஓகே. பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கரை காட்டல, எதாவது பேசுறீங்க? ஸ்பீக்கருக்கு வரலன்னு கேக்குறீங்களா? ஸ்பீக்கரை காட்டலையே, சும்மா அவருக்கு பேசுறீங்களா? ஆமா ஆமா, டபுள் எக்கோ அடிக்குதுங்க இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதுக்கு வந்துக்கிறேன் நானு. பிரகாஷ் ப்ரோ ஃப்ரீயா இருந்தா வாங்க ப்ரோ, இங்க வீடு பாத்துட்டு போலாம். ஃப்ரீயா நாளைக்கு? நாளைக்கு இங்க ஈவெண்ட் முடிச்சுட்டு தான் நம்ம ஃப்ரீ ஆகும். நாளைக்கு இங்கதான் சென்னையில தான் இருப்பேன். ஒண்ணு பண்ணுவோம், சரி, நம்ம ஓகே. தேசத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒருவேளை யாராவது சென்னையில உள்ளவங்க மீட் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்க கஷ்டம். நாளைக்கு இந்த பீனிக்ஸ் மாலுக்கு வேணா வந்துருங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் போற 12:30 மணி. நாளைக்கு என்ன ரோஹிணி தேட்டரா? ரோஹிணிக்கு வரதா இருந்தா ரோஹிணி தேட்டர் 12 மணிக்கு இருப்பேன், இல்ல 1 மணிக்கு பீனிக்ஸ் மால்கிட்ட இருப்பேன். இதுதான் நாளைக்கு ப்ரோக்ராம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் 2 பேர் விரும்புனா வரலாம் பீனிக்ஸ் மாலுக்கு. பரணி அப்டேட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, போய் வந்துடுறேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே. நான் அதான் கங்குவா நவம்பர் 14 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணது தள்ளி போய் இப்போ வந்து நவம்பர் 14 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வேட்டையன் ஆடியோ லான்ச் அண்ட் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தனுஷோட 52வது படம், 4வது படம் டைரக்டர். அது டைட்டில் வந்து இட்லி கடை. டைட்டில் போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மெய்யில் இருங்க ஆடியோ லான்ச் வந்து விஜய் டிவியில் இந்த சனிக்கிழமை 4:30 PM ரிலீஸ் ஆகும். அதேமாதிரி லப்பர் பண்டு படம் பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து அப்ரிசியேட் பண்ணியிருந்த டீமை ஒரு 3 நிமிஷம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி டோபமைன் அட் 2.22 அதோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு நைட்டு வந்து சிம்பிளி சவுத்தில் வருது. பிரதர் ஆடியோ அண்ட் டீசர் வந்து செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மகத் அண்ட் மீனாட்சியோட படம் காதலே காதலே, அந்த படத்தோட டீசருமே வந்து செப்டம்பர் 21 வருது. வேட்டின் படத்துலேருந்து அமிதாப் பச்சன் கேரக்டர் கிளிம்ஸ் வந்துருந்துச்சு, சத்யதேவா நடிக்கிறாரு. அதேமாரி பேட்டர் அப்போ ஆடியோ லான்ச்சோட ஸ்டில்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வேட்டையன் ஆடியோ லான்ச்னால அனிருத் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு இது அனிருத்தே பேசி ஒரு வீடியோ லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஓடிடி, இந்த வாரம் ஓடிடியில் வந்து நிறையா படம் வருது. அதில் மேஜராக வர்றது வந்துட்டு பேச்சு, அதே மாதிரி தலைவெட்டியன் பாளையம், அப்புறம் டோபமைன் 2.22, சாலா, தங்கலான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அஃபிஷியலாக போஸ்டர் எங்கேயும் நான் பார்க்கல, பட் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க வருதுன்னு சொல்லி. அதே மாதிரி மலையாள படம் வாழான்னு சொல்லிட்டு அது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஹாட் ஸ்டாரில் வரும். அந்த படம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். மற்றபடி பெருசாக வந்து இல்லை. இருந்தாலும் இந்த வாரம் எல்லா ஓடிடி இந்த வாரம் வர எல்லா ஓடிடி ரிலீஸும் நான் வந்து மேலே ஷேர் பண்ணுறேன். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அப்டேட்ஸ் இன்னைக்கு. அவங்க எப்படியும் வந்து பிரகாஷ் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுவார். ஸோ அது வரைக்கும் யாராக இருந்தீங்கன்னா பேசுங்க, கேட்கலாம்.
இல்ல ப்ரோ, நான் இப்பதான் ஸ்பேஸ் வந்தேன். இந்த லப்பர் பந்து மூவி யாரும் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? அது மட்டும் கொஞ்சம் அதை அப்டேட் நேத்து பண்ணுங்க. நேத்தே ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க ப்ரோ. எல்லாருமே வந்து சூப்பர்ன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருக்காங்க. எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான். நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட வந்து இது வரைக்கும் பார்க்கல. எல்லாருமே வந்து என்டர்டெய்னர்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து கூட வந்து இதே ஸ்பேஸ்ல வந்து சுகுமார் ப்ரோவும் பிரகாஷ் ப்ரோவும் வந்து படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க பாசிட்டிவா. ஸோ படம் நல்லா இருக்கு, தைரியமா போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி லப்பர் பந்து இங்கேயும் ரிலீஸ் ஆகுது, கேரளாலையும். எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை. பட் ஷோ டைம் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, 1 2 ஷோ. அது மத்தியானம் ஒரு ஷோ, இல்லைன்னா சாயங்காலம் ஒரு ஷோ, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு இல்லைன்னா வந்து வீக்கெண்டு பார்ப்பேன் நினைக்கிறேன். பட் பார்த்துருவேன், மோஸ்ட்லி தேட்டரில் பார்த்துருவேன். பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு கடைசி உலக போர் அந்த படமும் பார்க்கணுன்னு இருக்கு. ஸோ அது ரெண்டும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் மாவீரன் ப்ரோ ஸ்பீக்கர் இது ஸ்பேஸ் போடலையான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸ்பேஸ் போட்டோன்னே அமைதியாக இருக்கீங்க. அடிக்ட் ஆச்சுல ப்ரோ, டெய்லி 8 மணிக்கு வந்து உட்கார வேண்டியதான். ஓகே ஓகே. நாளைக்கு எந்த படம் போறீங்க? எந்த தமிழ் படமும் இங்க ரிலீஸ் ஆகல ப்ரோ. ஒன்று கூட ரிலீஸ் ஆகல? எதுவுமே ரிலீஸ் ஆகல. லப்பர் பந்து பெங்களூர் சில தியேட்டர் பார்த்தேன். பட் உங்களுக்கு ரொம்ப அவுட்டர்னால ரிலீஸ் ஆகலையோ? வேணா இதுல ஹிட் ஆகிற படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வாழை அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. டிமாண்டி காலனி அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஓகே. பட் இங்கேயும் அப்படிதான் பண்ணுவாங்க நார்மலா. பட் லப்பர் பந்து இங்க வந்து சும்மா வந்து 2 ஷோ ஒரு ஷோன்னு கொடுத்துருக்காங்க ஒரு தியேட்டர்ல. அதனால தான் கேட்டேன், இன்னுமே ரிலீஸ் ஆகலையான்னு சொல்லி. கடைசி உலக போர் இந்த கூட வாரம் வரல? இல்ல ப்ரோ, எதுவுமே சின்ன படங்கிற வரும். இந்த வார்த்தை என்னன்னு தெரியல. உலக போர், இந்த சசிகுமார் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க வழக்கமா. ஒரு ஷோ 2 ஷோ கொடுப்பாங்க. அந்த படம் கூட வரல. மாவட்டம் ப்ரோ, பெங்களூர் மெயின் சிட்டில வரல படம் எதுவுமே. மெயின் சிட்டில இருக்கும்னு நினைக்கிறேன் லப்பர் பந்து. இல்ல, நான் 250 கிலோமீட்டர் தள்ளியில இருக்கேன். ரொம்ப பெங்களூர் தாண்டி இருக்கீங்களா ப்ரோ? தாண்டி இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. பெங்களூர் இங்க இருந்து 5 மணி நேரம் பெங்களூர். ப்ரோ எங்க ஊர்ல இருந்தே 5 மணி நேரம் தான் ப்ரோ. எங்க ஊர்ல 280 கிலோமீட்டர் பெங்களூர், காஞ்சிபுரம் டு பெங்களூர். அவர் அந்த சைடுல இருந்து 5 மணி நேரம்னு நினைக்கிறேன். பண்ணி ப்ரோ, நீ அந்த வைபர் ஏதோ போட்டுங்க, அது கமெண்ட் போட்டுங்க. என்ன வீடியோ அது? நான் பார்க்கல அது. இல்ல ப்ரோ, அவங்க வந்து இந்த பார்வதி திருவத்து வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மோகன்லால் மம்முட்டி எல்லாம் அந்த சூப்பர் ஸ்டார்டம் பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. ஸ்டார்டம் வந்து பெருசா ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு மீனிங்கே கிடையாது, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதை பேசி முடிச்சுட்டு, அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மனோரதங்கள் வெப் சீரிஸ் வந்துச்சுல, அப்போ வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக ஜி5ல வந்து 9 சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவன் வைபர் ராஜா வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த வீடியோ எடுத்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி போட்டு அவரை டார்கெட் பண்ணி வீடியோ போட்டிருந்தார். ஆக்சுவலாக அவங்க மீன் பண்ணது சூப்பர் ஸ்டார்டம். அந்த ஸ்டார்டம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த பெரிய ஹீரோஸ் எல்லாருமே அவங்க மீன் பண்ணாங்க. பட் இவர் அதை மட்டும் எடுத்து போட்டார். அதனால தான் நான் வந்து சரின்னு சொல்லி ரிப்ளை பண்ணேன். அவரை மட்டும்தான். அவர் அப்படிதான் ப்ரோ பண்ணுவாரு. அதை விடுங்க, அதுவே கேட்டேன். மெயின் என்ன தெரியுமா ப்ரோ, இந்த மலையாள படம் டப் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் பண்ணோம் ப்ரோ, ரிலீஸ் ஆக சொல்லி. இப்ப அந்த டொமினோ அந்த ஒரு படம், இந்த மலை படம் என்ன படம், 180 அந்த படம் தெரியும். டொமினோ தாமஸ் ஒரு படம் ஒண்ணு ஏஆர்எம்ல அது மாதிரி ஒரு படம் ஒண்ணு, இந்த மலையில பிளட் வச்சு ஒரு படம். என்ன படம் அது? 2018. 2018லாம் நான் போன ஸ்கிரீன் பெருசு, அது ஹவுஸ்ஃபுல். ஏன்னா நம்பவே முடியல, ஒரு மலையாள படம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டப்ல பாக்குறேன் ஃபுல்லு. ஆனா எல்லா படமே கொஞ்சம் பெரிய படம்லாம் இவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அவன் மலையாளத்துல அது பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசூலாகும், ஓடும். இங்க தமிழ் படம் எப்படி அவங்க ரிலீஸ் ஆகுது, அது மாதிரி அவங்க படத்தை இங்க ரிலீஸ் பண்ண தமிழ்நாட்டுல. சென்னையில மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த பிஏ இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. மலையாள படம் மீதி ஒரு ரிலீஸ் ஆகுது. அதுதான் வினோத் ப்ரோ, ஆக்சுவலா வந்து நீங்க தமிழ் படம் இங்க தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகும், ஓகேவா? ஒன்னாவது, நீங்க மலையாள படம் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கன்சிடரபிளி வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் டு மீடியம் பட்ஜெட் படம் தான்.
உங்களுக்கு ஹை பட்ஜெட் போகும்போது தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் படம் பட்ஜெட் இப்ப அந்த நீங்க சொன்ன படம் அது ஹை பட்ஜெட்டா லோ பட்ஜெட்டா? அந்த படம் வந்து 2018 ஆமா ஒரு வாரம் கழிச்சு டப் பண்ண வந்து தமிழ்நாட்டுல நான் போய் தியேட்டர்ல பார்த்த ட்ரெயின் நல்லா அதனால சூப்பரா இருந்து படம் நம்ம கூட்டம். அது நல்ல பட்ஜெட் தான் ப்ரோ, ஹை பட்ஜெட் தான். ஆக்சுவலா வந்து அதோட மேக்கிங் வீடியோ இருக்கு, முடிஞ்சா பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும் அது எப்படி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தியேட்டர் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஹை பட்ஜெட் தான், நிறைய ஸ்டார்ஸ் படம் அது படம் நல்லா இருந்தது, டப்பிங் நல்லா இருந்தது. நான் தியேட்டர்ல பார்த்தேன், சூப்பர் படம். ஒர்த்து 120 பார்த்து வருஷம். ஆனா பொதுவாக இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் இருக்கல, மோகன்லால் அவங்க படம் எல்லாமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இங்கே படம் ஃபுல் டைம் இல்லை ப்ரோ, இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு 3 படம் ஓடிச்சு ப்ரோ. அந்த படம் ஓடிச்சு தமிழ்நாட்டுல. அப்புறம் என்ன படம், மஞ்சுமல் பாய்ஸ். அப்புறம் இன்னொரு படம் ஒன்று வந்து பாருங்க, அந்த படம் பிரேமலு. பிரேமலு வெட்ஜா ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அந்த படம் 3மே தமிழ்நாட்டுல நல்லா போச்சு. இதுல 3ல 2 படம் டப்பிங்ல, மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் அப்படியே அதே லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு. இது 2மே டப்பு நல்லா போச்சு. ஆனா ரிலீஸ் பண்ணலாம். பெரிய படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதிகமா அந்த கௌதம் படம் வேணா டப்பாகி வரும்னு நினைக்கிறேன். அந்த மம்முட்டி படம் எனக்கு கௌதம் தமிழ்நாட்டுல பேர் இருக்குங்களா, அது வேணா டப் பண்ணி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். அது கண்டிப்பா தமிழ்ல வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அது டப் பண்ணி வருமா இல்ல பைலாங்குலான்னு எனக்கு தெரியல, மேபி. ஆனா அது தமிழ்ல வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ என்னன்னா தமிழ் டப்பு வர்றது வந்து எனக்கு தெரியல. இப்போ இந்த மலையாள படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏசென்ட்ரஸ் அந்த இதில் தான் இப்போ வர எல்லா மலையாள படமுமே அந்த இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வர்றதுனால தமிழ் டப்புக்குன்னு தனியாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. அந்த பேன் இண்டியா படம் அப்படி இல்லை கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் பண்ணும்போது தான் வந்து அது வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ பாருங்கள், இப்போ வந்து கிஷ்கிந்தா காண்டம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அது மலையாளத்தில் தான் ஓடுது, சப்டைட்டிலோட தான் ஓடுது. அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ ஷோட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரவும் அதுக்கு ஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது. நல்லா ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதை பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு டப்டு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது மலையாள படம்? கதை இன்னும் வேற அப்படின்னு சொல்லி பிஜு மேனன் படம். அந்த படம் எனக்கு பார்க்கணுன்னு இருக்கு. ஸோ தெரில, நாளைக்கு வந்து பார்ப்பேன் என்னான்னு சொல்லிட்டு. நாளைக்கு படம் பார்க்குறதா இல்லை வேற ஏதாவது ஒர்க் வருமானு தெரில. ஸோ ஆனால் வீக்கெண்டு தான் மோஸ்ட்லி எல்லாமே பார்க்கலான் இருக்கேன். கடைசி உலக போர், லப்பர் பந்து, அப்புறம் ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அஜித் போட்டோ செல்ஃபி எடுக்கிற மாதிரி அது போட்டோல யார் ப்ரோ? ப்ரோ அவரு ரேசர் ப்ரோ, அவரு இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. அவருக்கு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்படியா ப்ரோ? வாழை ஓடிடி ரிலீஸ் தேதி என்னைக்கு ப்ரோ? அடுத்த வாரம் ப்ரோ. அடுத்த வாரமா? தங்கலான் ஏற்கனவே ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சுடா ப்ரோ, அன்அபிஷியலா. ஓடிடியில் ரிலீஸ் ஆகல, அது லீக்டு ஹெச்டி. இன்னைக்கு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன். இந்த கூலி படத்துல ஒரு லிங்க் வீடியோவும் லீக் ஆயிடுச்சு. அப்படியா? எனக்கு தெரியாது ப்ரோ, சாரி. அப்படியா ப்ரோ? நியூஸ்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியாது, எனக்கு தெரியாது. என் டிஎல்ல எதுவுமே அந்த மாதிரி வரவே இல்லை. நியூஸ்ல போட்டுருந்தாங்க. அடுத்து லோகேஷ் கனகராஜும் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ். ஓகே ஓகே. மாவீரன் ப்ரோ என்ன ப்ரோ சொன்னா? இல்ல நேத்து லோகிய ரியாக்ட் பண்ற அளவுக்கு அந்த சம்பவம் ஆச்சு நேத்து அப்படின்னு சொல்றேன். லோகி என்ன ரியாக்ட் பண்ணாரு? 2 மாசம் உழைப்பு இருக்கு, இதுல உங்களுக்கு என்ன பண் கிடைக்குது தெரியல அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தாரு. ட்வீட் பண்ணியிருந்தாரா? ஆமா ட்வீட் பண்ணியிருந்தாரு, நேற்று நைட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. அது இல்ல ப்ரோ, என்ன பண்ணாதம்மா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ அஜித்குமார் ஏகே சார் அவர் என்ன பண்றாரு, ஷூட்டிங் அவங்க எந்த படமானாலும் சரி போன் எல்லாம் முதல்ல எல்லாருக்குமே வாங்கி வச்சிடறாங்க. வாங்கி வச்சிருந்தா உள்ளே விடுறாங்க. அது இவங்க டீம் பண்ண தப்பு தான். போன்ல தான் வீடியோ வச்சிருக்காங்க. அதுதான் ப்ரோ எனக்கு புரியல. இப்ப லோகேஷ் கனகராஜ் இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பணம் எடுக்கிறாரு, பட் ஆனா வந்து எப்படி போன் செலவு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அட்லி படமே வந்து இந்த எஸ்ஆர்கே படம் அதுதான் ப்ரோ. அது இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு தெரிஞ்சு விடாம போன் வாங்கி வச்சிடறாங்க. அப்புறம் குட் பை லக்கி போன் வாங்கி வச்சிடறாங்க. அந்த மெயினா ஒரு 5 டெக்னீஷியன் இருப்பாங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் போன் யூஸ் பண்ணுவாங்களாம். செட்டுக்குள்ள போயிட்டாவே போன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போன் எல்லாம் கொடுப்பாங்களாம்.
அது இவங்க பண்ணணும். அது ப்ரொடக்ஷன் சைடு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? வந்துச்சுன்னு சொல்லி வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது ப்ரொடக்ஷன் டைம் கரெக்டா கரெக்ட் பண்ணி வைக்கணும், செக்யூரிட்டி எல்லாம் போட்டு. ஏன்னா நீங்க ஒண்ணு இப்ப விடாமச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வருஷம் மேல எடுத்திருக்காங்க. ஒரு வீடியோ லீக் ஆயிடும் பாருங்க, எதுவுமே லீக் ஆகாது. ஏதாவது இமேஜஸ் தான் வரும், அங்க யாருக்க கூட எடுத்த இமேஜ் தான், ஆனா வீடியோ லீக் ஆகாது. அவங்களே அப்படின்னா உத்த வீடியோ தான் இருக்கு, 2 வீடியோ. அது இவங்க கரெக்ட் பண்ணி விடணும். கரெக்ட் பண்ணி கரெக்டா அந்த ப்ரொடக்ஷன் சைடு கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை ஆக்சுவலாக எனக்கு அது எப்படி இதாகுதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் லொக்கேஷன் ஹேண்டில்லே போய் பார்த்தேன். சப்போஸ் அப்படி ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக இது வந்து விக்ரம் படம் அந்த சூர்யா கேமியோவே வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது நிறையா பேர் இருந்தாங்க ஷூட்டிங்கில், அதில் யாரோ ஒரு எடுத்து போட்டாங்கன்னு சொல்லலாம். பட்டு இது எப்படி வந்துச்சு என்னன்னு தெரில. ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் பாக்கல ப்ரோ, பர்னி ப்ரோ நீங்க பாக்கல இந்த வீடியோவை? சீரியஸா பாக்கல ப்ரோ, எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்ப போய் பாக்குறேன். இப்போ நான் அதான் சொல்றேன் வினோத் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் எப்படி என் டிஎல்ல வராது. அதனால நான் வந்து ப்ரோ எங்களுக்கு கூட வரல ப்ரோ, அது ரீபோஸ்ட் ஏதாவது பண்ணி வந்ததுனால உண்டு. அப்படி பார்த்துதான் நானே, எனக்கு தேடி வந்து 2 மணி நேரம் கழிச்சு நானா போய் தேடி தான் பார்த்தேன் வீடியோவை. 2 hour ஆச்சு அந்த வீடியோ தேடி பார்க்கறதுக்கு இல்ல. ஓகே ஓகே, நான் எதுவும் பார்க்கல. ஸோ அதனால தெரில. ஓகே பார்த்துக்கலாம். அது லீக் ஆனது கொஞ்சம் வருத்தம் தான், ஆனால் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வேட்டையன் ஆடியோ லான்ச் போகிறாங்க போல நாளைக்கு. ஆமா ப்ரோ, டிக்கெட் நிறைய கொடுத்துருப்பாங்க ப்ரோ. போனதோட ஜெயிலர் நல்லா பண்ணாங்க, ஆன்லைன்ல கொடுத்தாங்க. இந்த தடவை எப்படி கொடுத்தாங்க தெரியல. அது யாராவது சும்மா பேரா வந்ததான் தெரியும். தெரியல, அதான் இப்போ போட்டிருக்காங்க சில பேர். பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ அவங்கலாம் கூட போகிறாங்க நாளைக்கு. நான் வந்து அடுத்த படத்துக்கு போய்க்கிறேன். வேட்டையன் ஆடியோ லான்ச்னா நாளைக்கு போறேன். அதான் எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நான் அதான் கேட்டேன் அன்னைக்கே சுகுமார் ப்ரோட்ட, டிக்கெட்லாம் வாங்க முடியுமா ப்ரோ? இல்ல இது வந்து நம்ம தியேட்டர் மாதிரி டிக்கெட்லாம் வாங்க முடியாது, ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் அலௌடுனாரு. டிக்கெட்லாம் வாங்க முடியாது ப்ரோ. ஆக்சுவலா வந்து டிக்கெட்லாம் வந்துட்டு இது எப்படி, நான் சொன்ன மாதிரி தான், படத்துல ஒர்க் பண்றவங்க, படத்துல ஒர்க் பண்ண க்ரூ, அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேன்ஸ் கிளப் கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா, இது நம்ம ஆன்லைன்ல சும்மா பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்றாங்க. இந்த என்ன சொல்ல, அந்த சர்க்கிள்லயே இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா வாங்குவாங்க, அவ்வளவுதான் மோஸ்ட் லைக்லி. சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சி டீசர் அப்டேட் ஏதாவது இருக்கா ப்ரோ? எப்போ வருதுன்னு ஏதாவது தெரியுமா? வேட்டையன் ஆடியோ லான்ச் நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே வரும்னு நினைக்கிறேன் அப்டேட். சண்டே ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சுகுமார் ப்ரோ, சப்போஸ் அனிருத் பார்த்து பேசுற மாதிரி தான் கேளுங்க ப்ரோ பாட்டை பத்தி. ஆடியோ லான்ச் பார்த்து பேச முடியாது ப்ரோ. அது எவ்வளவு பெரிய, அவங்கள பேக் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, கேரவான்ல இருப்பாங்க. அது ஆக்சுவலா தான் ரொம்ப பெரிய இது இல்ல அது ஈவெண்ட்ல. அதில் இங்கெல்லாம் வந்து வேற எதனா நாள் மீட் பண்ண மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் கேட்டு சொல்றேன். நீங்க அன்னைக்கு கேட்டிருப்பீங்க, பார்த்தேன் நான். தேவரா கேட்டிருப்பீங்க, அன்னைக்கு பார்க்க முடியுங்களா? தேவரா அப்ப பார்த்தேன், நானே பார்த்தேன், பேசினேன். அப்ப கேட்டிருக்கல சாங்ஸ் ப்ரோ. இல்ல ப்ரோ, தேவரா பத்தி கேட்டாதான் அது நல்லா இருக்கும். அந்த டைம்ல நம்ம போயிட்டு நம்ம மத்த படத்தை பத்தி கேட்டா வந்து அது சரி ப்ரோ. அவர் என்ன சொன்னாரு, ஆதி ப்ரோ ஏதோ போட்டு வச்சிருந்தாரு. என்னது? அவர் ஏதாவது இல்ல, அவர் ஏதோ சொன்னாரா, இது சர்ச்சை ஏதாவது பேசினாரா தமிழ் சினிமா பத்தி? ஏதோ போட்டு வச்சிருந்தாரு ஆதி ப்ரோ. ஏதோ ஒன்று இல்ல இல்லையே, பெருசாலாம் எதுவும் பேசலையே. எனக்கு தெரியல, நான் ஃபுல் ஸ்பீச் கேட்கல. நான் தான் சொன்னல அன்னைக்கே ஸ்பேஸ் நான் போட்டேன்ல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிட்டேன் அங்க இருந்து. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ½ hourல கிளம்பிட்டேன். மேபி ஃபுல் ஸ்பீச்ல என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியல. நான் அது ஃபுல்லா லைவ் நான் மேபி அது அந்த டெலிகாஸ்ட் நான் பார்த்தா தான் தெரியும்.
நேத்து விமல் ஏதோ ஒண்ணு பேசியிருக்காரோல. இல்ல ஹாலிவுட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடி. சாரி, உங்க இதுல வந்து ரொம்ப நாய்ஸ் வந்துச்சு, அதனால தான் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணேன். கரெக்ட், நீங்க மறுபடியும் இதை சரி பண்ணிட்டு வாங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். சுகுமார் ப்ரோ நேத்து விமல் என்ன ப்ரோ பேசினாரு காலையில? இது ப்ரோ நேத்து விமல் தான். நான் போல ப்ரோ நேத்து சார்து இல்ல காலவாரி நிறைய பேர் காலவாரிட்டாங்க அப்படி இப்படின்னு. இல்ல அதுவும் சீரியஸா கேட்கல. நான் வந்து அதான் உங்களுக்கே தெரியும், நான் நேத்து மதியம் ஷோ, நேத்து நைட்டு ஷோ, அப்புறம் இன்னைக்கு இப்போ ஒரு ஷோ. அதனால வந்து நான் பாக்குறதுக்கான டைம் கிடைக்கல. அதை நான் பார்த்துட்டுனா எனக்கு நைட் மேபி பார்த்துட்டேன்னா நாளைக்கு பேசலாம் அதை பத்தி டீட்டெயிலா. என்ன ப்ரோ ஹிட்லர் சொல்லலாம், ஒரு ப்ரமோஷன் எல்லாம் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு போஸ்டர் பார்த்தா ஹிட்லர் தான் ப்ரமோஷன் பண்றாங்களே. அது இப்போ எப்படி சொல்றது, மேபி ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்துட்டு இந்த சாட்டர்டேல இருந்து நல்லா ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ணுவாங்க. சாட்டர்டேல இருந்து பிரபுதேவா வருது. பிரபுதேவா படம் அதுவும் அடுத்த வாரம் தான் வருது. அப்போ வந்து 27 தான் வருது. இதுவும் எத்தனை படம் தான் வருது? அது ஆக்சுவலா 27 இப்போதைக்கு சதீஷோட மூவி சட்டமென் கையில் வந்து 27க்கு வருது. அதுக்கப்புறமா தேவாரா, மெய்யழகன், பேட்டரப் அவள் தான் வருதுன்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி படம் ப்ரோ. ஹிட்லர் ஆமாமா ஹிட்லர். இதுல வந்து சார் மட்டும் வந்து சார் 27 வர மாதிரி பிளான் பண்ணாங்க. இப்ப 27 வரல. அநேகமா வந்து 27 வரல அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு அடுத்த வாரம் வருவாங்க, அக்டோபர் 1. தனஞ்சயன் சொன்னாரு 10ஆம் தேதி இன்னொரு படம் ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு. என்ன படம் ப்ரோ? ஆனா படம் பேர் சொல்ல தனஞ்சயன் ஒரு பேட்டியில சொன்னாரு. பெரிய படமா? பெரிய படத்துல ஓரளவுக்கு தெரிஞ்ச முடிஞ்சு நினைக்கிறேன் ப்ரோ. 10 இன்னொரு படம் வருதுன்னு சொன்னாரு. ஆனா என்ன படம் சொல்லல அவரு. தெரியல, அது எனக்கு ஆல்ரெடி சார் பிளான் பண்ணிருந்தாங்க அக்டோபர் 10 மேபி. அது ஆமா, அது வந்து விமலோட மூவி வந்து அக்டோபர் 10க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் தான், ராகுல் தான் ரிலீஸ் பண்றாரு சாரு. அது தவிர்த்து வேற வேற பெருசா மேஜரான எதனா மூவி எல்லாம் வருமானா டவுட் தான். வராது. ஜீவா படம் வந்தா வரல ப்ரோ. ஜீவா படம் வரல அது முடியல. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அது முடியல. இன்னொரு விஷயம், விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு வருமானு சில பேர்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. சில பேர் ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. விடாமுயற்சி தீபாவளிக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ஒரு % கூட கிடையாது. அது தீபாவளின்றத வந்து மறந்துடுங்க, அப்படிதான் நான் சொல்ல முடியும். என்னோட சோர்ஸ் படி. யாரோ கேட்டிருந்தாங்க ரிலீஸ் டேட் கேட்டீங்களான்னு. நீங்க நான் பேச சான்ஸ் கிடைச்சது ஒருத்தர்கிட்ட. ஸோ நான் கேட்ட வரையும் வந்து அதுல இன்னும் கொஞ்சம் வந்து ஷூட் பெண்டிங் இருக்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து முடிச்சுட்டு நவம்பர்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அது வரணும் அப்படின்னா நவம்பர் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவுமே வந்து சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் இல்ல, நல்லாவே கம்மியா மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா அவங்க மேபி ஃபுல் டைம் அப்படி ஒர்க் பண்ணா மேபி வந்து புஷ் பண்ணா நவம்பர்ல வரலாம். இல்லைன்னா வந்து நவம்பருமே டவுட் தான். ஆனா தீபாவளி தீபாவளி நல்லாவே டவுட் ப்ரோ. ஓகே இல்ல ப்ரோ, அது எங்க தெரிஞ்ச சந்தேகம் தானே. நவம்பர் இப்போ 14 போட்டிருக்காங்கல்ல, இங்க சென்னை சைட்ல மழையா இருக்கு. 4 டிஸ்ட்ரிக்ட்ல 90% மழை வாய்ப்பு இருக்கு அந்த டேட், அந்த டைம்ல. ஏன்னா ரெகுலரா பெய்ஞ்சுதான் இருக்கு. அந்த டைம்ல மழை வந்துடும். இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் மழை இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாதானா? 4 டிஸ்ட்ரிக்ட் ரெகுலரா காட்டுறது. இல்ல நவம்பர்லாம் வந்துட்டு, நவம்பர் டிசம்பர்லாம் வந்துட்டு சென்னையில மழை தான். ஆனா வந்துட்டு நம்ம அது அந்த மழைன்றதே வந்து நம்மளுக்கு நார்மலான மழை. அதுக்கப்புறம் புயல்னு சொல்லிட்டு இருக்கும்ல, புயல் மாதிரி எதனா பெருசா வந்தா மட்டும் தான் அது வந்து பெருசா பாதிக்கும். இப்போ வேதாளம்லாம் வந்து கரெக்டா 2015 ஃபிளட் டைம்ல வந்து ஃபிளட்டுக்கு முன்னாடி வந்த படம். ஃபிளட்டுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல சரியான மழை. சென்னையெல்லாம், காஞ்சிபுரம்லாம் கூட நல்ல மழை, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சோ அது சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், சோ அந்த டைம்லயே வந்து நல்ல மழை சீசன்ல வந்தது. பட் நல்ல கலெக்ஷன்ல முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது, என்னால மறக்கவே முடியாது. அதை நான் போய் படம் பார்த்தேன். இல்ல சொல்றேன், ஆனாலுமே அந்த படம் நல்ல ஓப்பனிங், படம் வந்து நல்ல கலெக்ஷனு. அது வந்து யாராலுமே வந்து இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது.
அது தீபாவளி ஒண்ணு bro அதுல. அதுவே வந்து அதுல தீபாவளி இல்ல அதான் என்ன சொல்றேன்னா, அதே படம் வந்துட்டு டிசம்பர்ல வந்துச்சுன்னு வச்சுக்கேன். அது அந்த டிசம்பர் வந்து சென்னை ஃபிளட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பெரிய ஒரு இதுவா இருக்கும்ல, அந்த படத்துக்கு வந்துட்டு பெரிய ஒரு டிராபேக் ஆயிருக்கும். அதனால மழைன்றது வந்து நம்மளுக்கு வந்து எப்போ அந்த ஃபிளட் வருது அப்படின்னு தான் இருக்கு. அந்த ஃபிளட் வந்தா மட்டும்தான் சென்னை வந்து அஃபெக்ட் ஆகும். டே டு டே லைஃப்ல இருக்கிற அந்த நார்மலான பருவமழைக்கெல்லாம் வந்துட்டு படத்தோட இதுவெல்லாம் பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனா ப்ரோ குட் பேட் அக்லி வந்து பொங்கல் கன்ஃபார்ம் குட் பேட் அக்லி பொங்கல் கன்ஃபார்ம். இப்போ ரீசெண்டா ஆதிக்கோட போஸ்டர்ல கூடமே வந்து அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்களே. இப்போ விடாமுயற்சி தான் கொஞ்சம் டவுட் என்ன ப்ரோ. இப்போதைக்கு விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட் பத்தி யாருக்குமே வந்து தெரியல ப்ரோ. சம்மர் ரிலீஸ் பண்ணிடலாம். இல்ல அவங்க படத்துல இருக்கிற டீம் கூட விடாமுயற்சி வந்துட்டு ஒரு டேட் வச்சு பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க வந்து ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். பெண்டிங் இதுவெல்லாம் முடிச்சுட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க அந்த அந்த ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணுவாங்களே தவிர, இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு டேட் சொல்றோம்ல, இந்த டேட் இந்த டேட்டுன்ட்டு, அது வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படியும் மீறி அந்த டேட்ல வந்தது அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே அந்த டீமை வந்து டே நைட் ஒர்க் பண்ணி அவுட்புட் கொடுத்தா மட்டும்தான் அந்த டேட்ல வரும். அதாவது தீபாவளிக்கோ இல்ல நவம்பர் 14 அந்த மாதிரி டேட்ல வரணும்னா சொல்றேன். ஏன்னா இவர் வந்துட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு இவர் வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு இதுக்கு போறாரு, ஸ்பெயின் போறாரு. ஸோ அப்ப டப்பிங் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். அதாவது தீபாவளிக்கு வரணும் அப்படின்னா, இல்ல நவம்பர்ல வரணும்னா கூட அதுக்கு முன்னாடி டப்பிங் எல்லாம் முடிச்சாகணும். இப்ப ஸ்பெயின் ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கெடியூல். அது முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து தான் டப்பிங் பண்றாரு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எந்த டேட்ல ஒரு ஆல்ரெடி அர்ஜுன் வந்து சொன்னார்ல டிசம்பர் மாதிரி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஆதி ப்ரோ மீட் பண்ணலையா ப்ரோ? நீங்க மட்டும் செல்ஃபியா எடுத்து போட்டுருக்கீங்க. அவரா நேத்து மீட் பண்ணலாம்னு நினைச்சோம். அவருக்கு ஏதோ டிஸ்கஷன் சொல்லிட்டு அவரால் வர முடியல. இன்னைக்கும் மீட் பண்ண முடியல. நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஹாய் சுமர் ப்ரோ, பர்னி ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சென்னை வந்த வேலை முடிந்து விட்டது. வெற்றிகரமாக வேலை கிடைத்து விட்டது. சூப்பர், கங்க்ராட்ஸ் ப்ரோ. மண்டே ஜாயினிங் ப்ரோ. எந்த கம்பெனி ப்ரோ? இட்ரோ குளோபல். சூப்பர். ஐடி சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல். சூப்பர் ஐடி அட்மினா. ஓகே. ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ? சைடுல ஏதோ நாய்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு கம்பெனி பேர் சொன்னாரு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் சொல்றாரு, அடுத்த எம்ப்ளாயி ஐடி சொல்லிட போறாரு. எல்லாத்தையும் சொல்லாதீங்க. அது இன்னும் வரலீங்க. திங்கக்கிழமை தாங்க போகணும். ஒரு வாரம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் லைஃப் லாங் வீட்லயே கொஞ்சம் வேலை செய்யறேன்ட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். வீட்லயேவா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரோ. சூப்பர். லைஃப் லாங் அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒரு வாரத்துக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதான். ஜாலி. அப்ப 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். இல்ல ப்ரோ, 8 மணி நேரம் தான். அதுவும் சொல்லிட்டாங்க. இல்ல ப்ரோ, அதுவும் சொல்லிட்டாங்க. இல்ல அக்ரிமெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம்ல. எதுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour பண்ணோம்னா அதுக்கான பேமெண்ட் எல்லாம் வருதான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னன்னு. சுமார் ப்ரோ, வேற பிரகாஷ் ப்ரோ உங்க கூட தான் இருக்காரு. நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லாதீங்க, ஃப்ரம் ஹோம்னா சொல்லுங்க. வர்ணி இப்படிதான் பேசாதவா? தேவையில்லாம பிரச்சனையை வந்து உண்டு பண்றியே நீ. ஓகே சும்மா நான் பண்ணேன். இல்ல சும்மா தான் சொல்றேன். அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சில கம்பெனிஸ்ல, அத கம்பெனின்னு சொல்ல முடியாது, ப்ராஜெக்ட் பொறுத்து தான். ஒரு சில ப்ராஜெக்ட் அந்த மாதிரி அமைஞ்சிரும். நம்ம ஒரே கம்பெனில இருக்கிற வேற ப்ராஜெக்ட் ஜாலியா இருப்பான். ஜாலியா இருக்கிறத தாண்டி அவனுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ஒர்க் கரெக்டான டைமுக்கு முடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அதுக்கப்புறம் ப்ரெஷர் இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து டெட்லைன் ஜாஸ்தியா இருக்கும், அதை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் இருக்கும். அது ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்து தான். அதே ஒரே கம்பெனியா தான் இருக்கும். அது நம்ம கையில இல்லைல்ல.
ஓகே. எனக்கு புரியுது, பேசிக் புரியுது. தான் ப்ரோ. லெவல் 1 அந்த பாஸ்வேர்ட் ரீசெட், ட்ரபிள் ஷூட், ஓஎஸ் அனுப்புறது அந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் தான். அதான் நெட்வொர்க் அட்மின், ஐடி அட்மின்ல ஐடி அட்மினோட ஒர்க் வந்து பேசிக்கா இருந்தாலுமே வந்து அந்த வேலை வந்துட்டே இருக்கும், இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். ப்ரோ ஷிஃப்ட் தான் பிரச்சனை, ரொட்டேஷனல் ஷிஃப்ட். அது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. புரியுது. பரவாயில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு எத்தனை மணிக்கு நாளைக்கு ஆடியோல நாளைக்கா? நாளைக்கு ஒரு 5 மணிக்குன்னு சொல்றாங்க. நான் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அப்படி போவோம். இல்ல 7 மணிக்கு ஆரம்பிக்கும். 7 மணிக்கு ஆரம்பிக்கும். 7:30க்கு தான் ஆரம்பிக்கும். ப்ரோ கோர்ஸ்ல வாட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி போடுங்க. அப்புறம் பிரகாஷ் டென்ஷன் ஆயிட போற தண்ணிலாம் இருக்காது. நீங்க கோர்ஸ்ல வாங்கி போடுங்க கவர்ல. ஆக்சுவலா வந்துட்டு அங்க உள்ள இருக்கிறவங்க மீடியால இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா, அது தண்ணி எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்ல. பரவாயில்ல. ப்ரோ ட்ரைலரும் நாளைக்கு தானே ரிலீஸ்? டீசர் இருந்தாங்க. டீசரா? ஓ அப்ப மறுபடியும் 10-20 நாள் தான் இருக்கு. அப்ப இந்த டீசர் மட்டும் தான். அதாவது மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பரணி. ஃபகத் வந்தாருன்னா நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து அவர் மேக்ஸிமம் ட்ரைன்னும் போதே வந்து அதுல ஒரு டவுட் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. அது அவர் தான் டிசைட் பண்ணணும் போல. எனக்கும் டவுட்ஃபுல்லா தானா இருக்கு. அது எப்படின்னு தெரியல. ஆனா ஃபகத் நடிக்கிற அக்டோபர் 10ல இன்னொரு படமும் வருது. சோ இந்த படம் பாக்குறதா இந்த படம் பாக்குறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஆனா 2 படமும் பேக் டு பேக் பார்க்கணும். எனக்கு அவர் ஆடியோ லான்ச்க்கு வந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வராதவர் வந்தாருன்னா அது இன்னும் ஸ்பெஷல் மூமெண்டா இருக்கும்ல. அதாவது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ரஜினி சாருக்காக நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. ஆடியோ லான்ச் போக மாட்டாரு பர்னி ப்ரோ. எதுக்கும் எந்த அவங்க மலையாள பெருசா பண்ண மாட்டாரு ப்ரோ. ப்ரமோஷன் எல்லாம் பெருசா பண்ண மாட்டாரு அவரு. அப்ப அங்க ஏகே ஸ்டாப். நாளைக்கு ஸ்பேஸ் இல்லையா ப்ரோ? மலையாள ஏகே ஸ்டாப்பா? நாளைக்கு இருக்காது, வாய்ப்பு இல்ல. பர்னி ப்ரோ நீ போடுங்க, நீங்க போடுங்க ஒரு 1/2 மணி நேரம். பர்னி ப்ரோ நீங்க போடுங்க ஒரு 1/2 மணி நேரம், நல்லா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் போடுங்க. 8 to 8. நான் போட்டேன்னு வைங்களேன், யாரு நீ வருவ, மாவீரன் வருவாப்ல, அஜித் குமார் வருவாப்ல, அவ்வளவுதான். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பர்னி ப்ரோ லைவ் போடுங்க. மதன் வருவாரு. நீங்க ஆடியோ லான்ச் நீங்க போறீங்கல்ல? நான் போடல ப்ரோ, அவங்க எல்லாம் தான் போறாங்க. அப்படியா? அப்ப சுகுமார் ப்ரோ போட சொல்லுங்க லைவா. தலைவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறான்னு பாருங்க. அங்கதான் டவர் இருக்காது. இல்ல மேபி யாராவது கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீச் போட்டுருவாங்கங்க. எப்படி நைட்லாம் வந்துரும். யாராவது பண்ணி போட்டுருவாங்க இவங்க. எனக்கு இந்த மாதிரி இது ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, இது பண்ணுங்க, அது கொஞ்சம் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த மொமெண்ட் அவங்க அப்படியே ரியலா என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா ரெக்கார்ட் போட்டோம்னா அது கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணி விட்டுரு. ஆனா யாராவது ஒருத்தவங்க போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதுலதான் நானே பார்ப்பேன். அது வந்துடும், யாராவது ஒருத்தவங்க போட்டுருவாங்க எப்படியும் ஃபுல் ஸ்பீச். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. யா இந்த நம்ம இப்போ வேட்டையன்ல வந்துட்டு இப்போ ராணா அப்புறம் பகத் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கள எப்படி பேன் இண்டியா அதுக்காக பிளான் பண்ணதா அல்லது கேரக்டருக்காக? ஏன்னா ஞானவேல் அவர் வந்துட்டு அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட வச்சு இது வரைக்கும் பண்ணது இல்லைல்ல. ஏன்னா ஜெய்பி மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான் கொடுத்துருக்காரு. ஸோ தலைவர் இருக்காரு, அது போக மற்ற கேரக்டர் வந்து பேன் இண்டியாக்காக பிளான் பண்ணாதா இல்லை கேரக்டருக்காக அவங்களா செலக்ட் பண்ணாதா, எப்படி அது? இல்ல இது பேன் இண்டியனுக்காக வந்து கேரக்டருக்காக நீங்க கேட்டீங்கன்னா விட பேன் இண்டியனுக்காக தான் பண்ணது மெயினா. அது ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே யோசிங்க. இப்ப இவர் வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா வந்து பண்ற ஒரு டைரக்டர் அவரு, ஓகேங்களா? அதுல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்தாரு அப்படின்னா அது வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எலிவேட் ஆகும். அந்த படத்தை வந்து அவர், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜெய்பியுமே வந்து சூர்யாவை தவிர்த்து வேற எதனா ஒரு ஹீரோ அந்த இடத்துல பண்ணியிருந்தாருன்னா, ஹீரோன்றது தாண்டி ஒரு புதுமுக ஆக்டர் வந்து பண்ணியிருந்தாருன்னா இந்த ஒரு ரீச் வந்து அந்த இடத்துல இப்ப கிடைச்ச அந்த ரீச் வந்து கொஞ்சம் இதோட கம்மியா இருந்திருக்கும். பட் ஆனா படம் வந்து நல்லா பேசப்பட்டிருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா சூர்யா பண்ணும்போது அது இன்னும் வந்து வைடரா ரீச் ஆகுதுல்ல, அந்த எலிவேட் ஆகுதுல்ல. அந்த மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் வந்து அந்த மாதிரி, சூர்யா சாருக்கும் வந்து அந்த மாதிரி தான். இப்போ இவருக்கும் வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு.
பட் ஆனா வந்து ஒரு இவங்க சொல்ல போற அந்த விஷயத்த வந்துட்டு ஒரு நல்லா குளோபலா வந்து பயங்கரமா ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பேன் இந்தியன் கேரக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப அது இந்த வேட்டையனுக்குன்னு கிடையாது, அது இப்ப அது யூஸ்வலாவே வந்து அது எல்லா படத்துக்குமே அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு கேரக்டர் டிமாண்டுக்காக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தாண்டி மார்க்கெட் வந்து வைட் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி ஓப்பன் ஆகும்போது வந்து ஓகே இப்போ நம்ம இப்போ தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இதுவும் ஆகுதுன்னா ஓகே ராணா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆகும்ல. அந்த மாதிரி வந்துட்டு அமிதாப்க்கு அவரோட பிசினஸ் வந்து அங்க ஆகும், பகதோட பிசினஸ் வந்துட்டு இப்ப கேரளால வந்து அந்த மாதிரி வந்து ஒரு வைடரா பண்றதுக்கு தான் வந்து பிளான். அது ஓகே ப்ரோ. இப்போ ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா நெல்சன் வந்து எல்லாருமே சூப்பரா அந்த கேரக்டரை வந்துட்டு கரெக்டா காமிச்சிட்டாப்ல. என்ன டவுட்னா இவர் கமர்ஷியலா எல்லாம் இந்த கரெக்டா அதாவது அந்த கேரக்டரும் நல்லா இருக்கும், பட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி கமர்ஷியலா இவர் எப்படி பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் டவுட்டா இருக்கு. கண்டென்ட்டா நல்லா இருக்கும், பட் இந்த இவங்களெல்லாம் அவர் எப்படி யூஸ் பண்ண போறாரு அதுதான் டவுட்டா இருக்கு. அமிதாப் முக்கியமா, அமிதாப்பா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், ஃபகத் ஏதோ காமெடி ரோல் அப்படின்றாங்க. ஸோ அது இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா அவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா அதுதான் டவுட்டா இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஜெயிலர் மாதிரி வந்து அந்த 2 சீனுக்கான கேரக்டரா இருக்காது இதுல இருக்கிற எல்லா கேரக்டருமே. எனக்கு தெரிஞ்ச த்ரூ அவுட் த மூவி வர மாதிரி இருக்குதான் போகுது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஜெயிலர் அளவுக்கு ஒரு 2 சீன்ல வரைக்கும் இவ்வளவு பெரிய காஸ்டிங் எடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர். இல்ல ப்ரோ, அது ஒரு 25 மினிட்ஸ் வர மாதிரி. எனக்கு வந்து ஜெயிலரை விட இதுல பெட்டரா தான் அவங்களால யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. அது சின்ன படத்துல இருந்து பெரிய படம் வர சொல்ல அப்படிதான் ப்ரோ தெரியும். இப்ப இதுவே அவர் இட்டு நல்லா கொடுக்குறாருன்னா அடுத்த படத்துல எப்படி எடுத்தாலும் தெரியாது. புரியுதா இல்லையா ப்ரோ? இல்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய கேரக்டர் கேஸ்ட் பண்றப்ப அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்துல இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இல்லைன்னா சும்மா இவங்க பெரிய ஸ்டாரை கூப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நடிக்க வச்சுட்டு அது நல்ல கேரக்டர் இருந்துச்சுன்னா ஓகே, பட் நல்ல கேரக்டரைசேஷன் இல்லைன்னா பிரச்சனை. பட் இவ்வளோ ஃபகதா சரி இல்லை அமிதாப் பச்சன் அவராக இருந்தாலும் சரி, அவங்க கேஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களும் கதை கேட்டிருப்பாங்க, அவங்களும் ஓகே சொல்லி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதான் ஜி அதான் ப்ரோ, கேரக்டரா நல்லா இருக்கும். டைரக்டர் வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் விங் ஐடியாலஜி உள்ளவர். ஆனா டீடைல்டா இல்லைங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா போதுங்க. அதான் சொல்ல, ஏன்னா ரொம்ப அவருடைய ஐடியாலஜிக்குள்ள அந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜிக்குள்ள போயிட்டு எல்லாருக்குமான படமா அது இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஒரு டவுட்டா இருக்கு. அப்படி பார்த்தா ரஞ்சித் அப்படிதானே ப்ரோ இருந்தாரு. அது மாதிரி அது ரஜினி நல்லா ரஞ்சித் அப்படிதானே இருந்தாரு. இல்ல வாழை உங்களுக்கு வந்து லெஃப்ட் விங் உள்ள டைரக்டர் தானே, வாழை நல்லா ஓடுச்சு. கேக்கல பிரகாஷ் டிராப் பண்ண, அதனால வந்து எனக்கு இல்ல என்னன்னா அந்த ஜெய்பீம் டைரக்டர் வந்து கொஞ்சம் லெஃப்ட் விங் ஐடியாலஜில இருக்கிறவராச்சு, இந்த மாதிரி கேரக்டர் மீன்ஸ் நல்ல இது கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு குமரன். இல்ல எல்லாருக்குமான படமா அது இருக்குமா? ஒரே ஐடியாலஜில அப்படி போயிடக்கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். இல்ல அப்படி வந்து பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதுதான் ப்ரோ, ஒரு படம் வந்துட்டு நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கை வச்சுதான் நம்ம வந்து அந்த கரண்ட் ஒர்க்கை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம் எப்பவுமே. கரெக்டுங்களா? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி டிஃபைன் பண்ணதுதான் வந்துட்டு ரஜினி சார், அவரோட ரஜினியோட இது கபாலி. கரெக்டுங்களா? ஆமா ப்ரோ, கரெக்ட். மெட்ராஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து என்ன மைண்ட் செட் இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் மாதிரி ஒரு படம் வந்துட்டு ரஞ்சித் கொடுக்க போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அதோட நான் சொல்றது என்னன்னா அந்த மாதிரி தான் சொல்றேன். அவர் வந்து விஜய் அவர் ரஜினியோட கேரக்டர், அவர் ரிப்ளை எல்லாம் பாருங்க, எல்லாமே ரஜினி எப்படி தப்பா போட்டிருக்காரு. யாரு அவர் வேணுமே வந்திருக்காரு? நீங்க தான் குமரன் மாயம்புரம் கரெக்டா தூக்கிட்டீங்க. மாவீரம் ப்ரோ ப்ரோ, அவர் என்ன போட்டிருந்தாலுமே என்ன பண்ணிருந்தாலுமே நான் வந்து சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து இல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டர்லாம் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க ஏற்றா இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்துட்டு
அது அவர் ரஜினி பண்ணாலும் சரி, விஜய் பண்ணாலும் சரி, இங்க எந்த ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ பண்ணாலுமே படம் வந்துட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்து ஹிட் ஆகும். இப்ப நீங்க வந்துட்டு அண்ணாத்தை எடுத்துக்கோங்க, அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்துட்டு விஜய்க்கு வந்து பீஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பீஸ்ட் வந்துட்டு அந்த படம் வந்து ஹிட் கொடுக்கல. அதே மாதிரிதான் வந்து ஒரு ஹீரோக்குமே வந்து நீங்க வந்துட்டு அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியும். ஆனா அவங்க வந்து அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்க இங்க வந்து ஸ்டார் ஃபேமும் தாண்டி ஓப்பனிங் வேணா வரும், நல்லா வரும். பட் ஆனா வந்து அந்த படம் கண்டென்ட்டாவோ இல்ல அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாவோ இருந்தா மட்டும்தான் அந்த படம் ஹிட் ஆகும். நீங்க கேரக்டர்லாம் நம்ம வந்து இப்ப ஃபகத் என்ன பண்ணிருக்காரு, அமிதாப் என்ன பண்ணிருக்காரு, ராணா என்ன பண்ணிருக்காருலாம் வந்து நம்ம வந்து மறந்துடுவோம். படம் நல்லா இருந்ததுன்னா இத பத்திலாம் நம்ம யாருமே பேசவே மாட்டோம். சப்போஸ் படம் வந்துச்சுன்னா கூலி படத்துல அதுல நமக்கு எந்த டவுட்டுமே இல்ல. இந்த டைரக்டருடைய ஐடியாலஜி வச்சு இவங்க எப்படி எந்த டைரக்டரா இருந்தாலுமே நான் சொல்றது என்னன்னா, எந்த டைரக்டரா இருந்தாலுமே அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நீங்க வந்து நீங்களே இந்த ஸ்பேஸ்க்கு வாங்க, வேட்டையன் ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா ஏன் ராணாக்கு ரோல் கம்மியா இருக்கு, ஏன் வந்து பகத்துக்கு ரோல் இப்படி இருக்கு, அமிதாப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் பேசவே மாட்டாங்க. நீங்களும் இன்க்ளூடிங் நீங்களும் பேச மாட்டீங்க. காரணம் என்னன்னா எல்லாரும் வந்து அந்த ஹிட் மைண்ட் செட் போது வந்து எல்லாரும் அது எல்லாமே மறந்துடுவோம். கரெக்ட். இப்போ அந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வரலனா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து பேசுவோம். இவருக்கு இன்னும் குத்து இருந்தா இந்த படம் நல்லா வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து அது சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி தான் மாறும். டைரக்டர் பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆகுமா அப்படின்லாம் வந்து என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து ஞானவேல் வந்து எப்படி சொல்றது, இவர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு படம் கொடுப்பாரு, ஜெய்பி மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்னு வந்து யாருன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. அது வந்து ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவியை பார்த்துட்டு கூட்டத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே இவரை அந்த படம் சரியா போல ப்ரோ, அந்த படம் நல்ல படம் தான். பட் ஆனா வந்து ஓகே அவர் அந்த மாதிரி ஒரு படம் ஸ்டைல்ல தான் வந்து டைரக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் ஆக்சுவலா வந்து ஜெய்பீம் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட். அது ஆனா நார்மலான ஸ்கிரீன் பிளேல பண்ணல அவர். அந்த ஸ்கிரீன் பிளே தான் வந்து அந்த படத்துக்கு வந்து பெரிய லெவல்ல ஹிட் கொடுத்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அது அந்த கதையை வந்து நார்மலா பிளைனா சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம். ஒரு நார்மல் கோட்டும் டிராமா வந்து சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஆனா வந்து அந்த ஸ்கிரீன் பிளே கடைசி எண்டு வரையுமே அந்த அந்த இவங்க தான் கன்ஃபஸ் பண்ணாங்க, அதாவது மர்டர் தான் பண்ணாங்கன்றத வந்து ப்ரூவ் பண்ற அந்த எண்டிங் மூமெண்ட் வரையுமே வந்து படத்துல வந்துட்டு அவர் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம். ஸோ ஐடியாலஜி எல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஸ்கிரீன் பிளே எழுதுறாருன்றதுதான். கேரக்டர்லாம் வந்து அதுல கூட சூர்யாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, இன்னும் கூட நிறைய ஏத்தி மாசா வந்து அவருக்கு ஒரு 10 ஃபைட் வச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணணும்னா பண்ணிருக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. இது உண்மை சம்பவம் தான் சொல்றாங்க சுகுமார் ப்ரோ. இதுல ஒரு பாட்டு உண்மை சம்பவமா? ஆனா ஜெய்பீம் உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் இல்ல ஆல்ரெடி இப்ப சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் கதை. என்கவுண்டர் இது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு படம் இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு இது ஆல்ரெடி இதே ஸ்பேஸ்ல வந்து பிரகாஷ் ஒரு நாள் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து படத்தோட மெயின் கோரா வச்சுட்டு அதுல வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு. இவரு மத்த பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்காங்க. அது எப்படி வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படி ஆல்ரெடி பாட்டு வந்து படத்துல வந்து அந்த ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இப்போ வந்து ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நேத்து ஒண்ணு இல்ல, நேத்து அந்த சாங் வந்ததுக்கு என்ன ஒப்பாருன்றீங்க, சம ஒப்பாரு. இல்ல அதுவும் அந்த அண்டர் ப்ரோமோ வந்துட்டு இல்ல எல்லாமே இப்ப இந்த படத்துல வந்து ஒரு ஆல்பமோ ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அதுவே வந்து ஒரு பெரிய வந்து ஓப்பனிங் கொடுத்துரும். ஸோ பிளஸ் வந்து பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் இன்னும் ஒரு வேற லெவல் ஒரு பஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா வந்து இங்க எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஒரு ஆடியோ லான்ச்லயுமே அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கும், அந்த ஸ்பீச் வந்து எவ்வளவு பேரால வந்து பாக்குறாங்க, அது வந்து எவ்வளவு ப்ரொஜெக்ட் ஆகுது, அதுல அதுல என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் இருக்கும். அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து யோசிக்கிற மாதிரியுமே நிறைய விஷயங்கள் பேசுவார் அவரு. கிட்டத்தட்ட அவரோட எல்லா ஸ்பீச்சுமே வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் 45 நிமிஷத்துல இருந்து 1 hour பேசுவாரு. அந்த ஒரு இதுவே வந்து அந்த ஒரு ஃபேக்டர். இப்ப நான்லாம் வந்து எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்குமே போக மாட்டேன்ற தாண்டி நேரு ஸ்டேடியம்ல வச்சாங்கன்னா நான் தான் வந்து போனது. இந்தியன் 2க்கு நான் போல, நான் பொன்னியின் செல்வன் 2க்கு போல. நான் கடைசியா நேரு ஸ்டேடியம்ல போன ஆடியோ லான்ச்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1க்கு தான் போனேன். நான் அதுக்கப்புறமா எதுக்குமே நான் போல.
பட் ஆனா இதுக்கு நான் வந்து கண்டிப்பா நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போறேன். காரணம் வந்துட்டு ஜெயிலர்ல வந்து அவர் பேசின அந்த ஸ்பீச் வந்துட்டு ரொம்பவே என்ன வந்து இது பண்ணுச்சு. ஓகே, இந்த வாட்டி நம்ம நேர்ல போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் வந்து அந்த ஒரு இது எடுத்திருக்கேன். ஸோ அதுவே பாத்தீங்கன்னா வந்து படத்துக்கு ஒரு பெரிய இன்னும் ஒரு பெரிய ஒரு லெவல் கிரியேட் பண்ணும். கண்டிப்பா ப்ரோ. ட்ரெய்லர் கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரமா போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த பொன்னியின் செல்வனுக்குலாம் ராத்திரி ட்ரெய்லர் வரது சண்டே தான் ப்ரோ. 11 மணி ஆயிரம் ப்ரோ. ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்ல வரது வாய்ப்பு கம்மி ட்ரெய்லர் தான் ப்ரோ. வருமான்னு தெரியல, டீசர் வருமா, டீசர் தான் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் அதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபார்மா யாருமே எதுவும் சொல்லல. சந்தேகமா இது மாதிரி வந்திருக்கு ப்ரோ. ஜெயிலருக்கு எப்போ வந்தது? அப்பயே வந்தது. இல்ல ப்ரோ, ஆடியோ லான்ச் எதுவும் வரல ஜெயிலருக்கு. கூட போஸ்டர்ல விட்டுருந்தாங்கல்ல ஆடியோ அண்ட் ப்ரிவியூன்னு போட்டிருந்தாங்க. ஜவானுக்கு லாஸ்ட் இயர் டீசர் விட்டாங்கல்ல, அது ப்ரிவியூன்னு தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க மொத்தத்துல. ஆமா ப்ரோ. இல்ல லைக்கா பொன்னியின் செல்வன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து முதல்ல ஸ்டேடியம்ல தான், அதாவது அங்கதான் ரிலீஸ் ஆடிட்டோரியம்ல தான் ஆகும். அங்க ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்லைன்ல வரும். அதான் ப்ரோ, பொன்னியின் செல்வன்லாம் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தான் விட்டாங்க 2 பார்ட்டுமே. அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா விட்டாங்க. ஆமா ஆமா லேட்டா தான். நானே மாகிறேன் ப்ரோ. குத்த வச்சு உட்காந்து ட்ரெய்லர் வரும் 11:45 அவங்க சொன்ன டைம்ல தள்ளி தான் வந்து. நானே 1 மணி நேரம் 1.5 நேரம் தூங்காம உட்காந்து பார்த்தேன் ட்ரெய்லர் ஒண்ணு. சும்மா ப்ரோ எப்ப போறாரு பிரகாஷ் ப்ரோ ஊருக்கு? சனிக்கிழமையா இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையா? அவரா நாளைக்கு சனிக்கிழமை காலைல போவார்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. வந்தா ஃப்ரீயா இருந்தா வர சொல்லுங்க ப்ரோ. அப்படிக்கா கோயில பாத்துட்டு போவாரு. இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பக்திமான்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. நானு அவருக்கு வந்து முக்கியமா வந்து பார்த்தோன்னா, அவர் இப்பயே வந்து கூட வர இவ்வளவு நேரம் அவர் கூட தான் இருந்தேன். மதியத்துல இருந்து ஏகப்பட்ட கால் அவருக்கு வந்து ஊர்ல வேலையை விட்டு வந்துட்டு இருக்காரு போல. அப்படியே கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. சனிக்கிழமை எது ப்ரோ இது? அவரு விஷயமா வந்தாரா இல்ல இதுல பாத்துட்டு போலான்னு உங்களை மீட் பண்ணலான்னு வந்து போனாரா? அவர் ஒர்க்கா வந்தாரா? பர்சனல் ஒர்க்கா? இல்ல ப்ரோ, ரொம்ப நாளா நாங்க சென்னை கூப்பிட்டுனே இருக்கோம் அவரை. ஓகேங்களா, சரி இந்த வாட்டியாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரெண்ட் சூட் எல்லாருமே வந்து கூப்பிட்டோம். அவர் வந்து டக்குன்னு யோசிச்சாரு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு வந்துட்டாரு. சடன் பிளான் தான். பரணி ப்ரோ வர சொல்லுங்க ப்ரோ. அவரும் கேரளா டிக்கெட் ஒன்று புக் பண்ணி வர மாதிரி தான் இருந்தது. அவன் பொறுத்துக்காலிக்கு வந்திருப்பான், அவன் வர மாதிரி தான் பிளான் பண்ணான். ஆனா கடைசியில வந்துட்டு நீங்க ஒண்ணே இல்ல ப்ரோ, சுமார் ப்ரோ டிக்கெட் ஒன்று புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க ப்ரோ. அமரன் படத்துக்கு வருவாரு. பேசாம அமரன் கூட பாத்துருங்க ப்ரோ. டிக்கெட் ஒன்று புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க வாட்ஸ்அப்ல டிக்கெட் புக் பண்ணா வராது. நம்மளும் மீட் பண்ணலாம் வினோத். நான் வந்து காஞ்சிபுரம் வந்து வரேன். நான் வந்து வாங்க ப்ரோ. எப்படி இருந்தாலுமே அப்படி கிராஸ் பண்ணி தான் நான் வேலூர் போய் ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசம் ஆகுது. நீங்க போகும்போது வரேன். நீங்க எப்படி காஞ்சிபுரம் ரீச் ஆகி தான் ப்ரோ போனோம். வேலூர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா காஞ்சிபுரம் வந்தாலும் எந்த வழியா வந்தாலும் காஞ்சிபுரம் ரீச் ஆகி தான் போனோம். நான் காஞ்சிபுரம் வருவேன். நான் வரும்போது சொல்றேன். வருஷத்துல சொல்லுங்க ப்ரோ, மீட் பண்ணு. சுமார் நான் அமரன் ஆடியோ லான்ச் டிக்கெட் வாங்கி வைனா. யார் பண்றான்னு தெரியலையே. ஆர்கேஎஃப்ஐ தான், வேற யாரு? ஆர்கேஎஃப்ஐ வாங்கிடலாம், பிரச்சனை இல்ல. ப்ரோ பிரதர் ஆடியோ லான்ச்சுக்கு போறீங்களா? பிரதர் ஆடியோ லான்ச்சா? சாட்டர்டே தெரியல ப்ரோ. மார்னிங்னா வந்து கொஞ்சம் எழுந்துக்கிறது கஷ்டம். யோசிப்பேன், எழுந்துட்டா போவேன். ஜெயமரி வருவார். அவரு வரும் எப்படி? மோஸ்ட்லி போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப பிடிக்கும். அவரோட மிகப்பெரிய ஃபேன் நானு. அவருக்காகவே போகணும். அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே வந்து போகணும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். பார்ப்போம். ப்ரோ அந்த இது இவர் ஸ்ரீராமசாமி படம் எப்படி ப்ரோ இருக்கு? பாடம் பாத்தீங்க? நான் ரிவ்யூ போட்டுருப்பேன். நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா நல்லா இருந்தது தாண்டி ஸ்ரீராமசாமி படங்கள் நீங்க பாத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் அப்படி சொல்லுவேன் நான். கோழிப்பண்ணை செல்லத்துறை அந்த ஒரு படம் தான் நீங்க போனீங்களாண்ணா? புரியல. கடைசி உலக போர் போடல பண்ணீங்க? ஐயோ சுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ.
இந்த இது சப்தம் என்னாச்சு ப்ரோ? சத்தமே இல்லாம இருக்கு. சப்தம் எப்ப வந்துட்டு ரிலீஸ்? பிசினஸ் ஆகல ப்ரோ. பிசினஸ் ஆனா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிசினஸ் ஆகலையா? ஆமா. ஓ ஓகே ப்ரோ. அந்த விஜய் சேதுபதியோட ட்ரெயின் ப்ரோ. ட்ரெயினா? ட்ரெயின் அது இன்னும் இவர் கம்ப்ளீட்டா மிஸ்கின் அது ப்ரோ. அது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அதான் ஓகே. முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இது பெண்டிங் இருக்கு. ஆக்சுவலா வந்து சில பேட்சஸ்க்கு மட்டும் பெண்டிங் இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு ஓகே. இருக்கு. அவர் ஓகே மிஸ்கின் ப்ரோ. ஸ்லோவா தான் பண்ணுவார். அவரோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோவா தான் பண்ணுவார். ஓகே ப்ரோ. அப்ப நாளைக்கு போவீங்களா? காலையில பிரஸ் ஷோ போடுவாங்களா? கடைசி உலக போர். கடைசி உலக போறா? நான் வந்து தெரியல. மோஸ்ட்லி ரோகிணியில பார்த்தா பாப்பேன்னு நினைக்கிறேன். ரோகிணியில காலையில காலையில அங்கதான் டீமும் போறாங்க. இல்ல ரோஹிணி. அவங்க தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்கதான் போவேன். ஓகே. அப்ப போயிட்டு வாங்கண்ணா. பிரீமியர் என் போடல ஃப்ரெண்ட் ப்ரோ. வராங்க ஆக்சுவலா. புரியல. என் ஃப்ரெண்ட் இல்ல ஒருத்தவங்க பிரஸ் எதுவும் வராங்க. போட்டாங்களா? இதுதான் ப்ரோ. சாரி ஜோ ப்ரோ, சாரி ப்ரோ, நடுவில் இன்டரப்ட் பண்ணதுக்கு. பிரீமியர் போடல ப்ரோ. பிரீமியர் போடல அவங்க. சுகுமார்ண்ணா, சொல்லு பரணி. என் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னேன் நாளைக்கு அந்த டீம்ல. அப்படியா? ஓகே நான் பாக்குறேன். யாருன்னு பேர் சொல்லு. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஏன்னா பிரகாஷ் வரும் வந்து நானும் பிரகாஷ் ட்ரெயின் சுட்டு தான் போறோம். ஓகே. படத்தோட டீம் கூட தான் போறோம். நான் பாக்குறோம். ஓகே ஓகேண்ணா. சுகுமார் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன் ஸ்பேஸ்ல. விடாமுயற்சி வந்து டே நைட் ஒர்க் பண்ணி சப்போஸ் அந்த டேட்ல வரலாம் அப்படின்ட்டு. அந்த டேட்டா நீ தீபாவளி சொல்றீங்க. ஏன்னா தீபாவளிக்கு நிறைய படம் பிளான் பண்ணி ஆடியன்ஸ் வரையும் போயிட்டாங்க. திருப்பி தீபாவளிக்கு வந்து ஒரு சின்ன படங்களோட கிளாஷ் விட்டு தீபாவளி வரமாட்டாங்க ப்ரோ. நான் சொல்றது எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நான் சொன்னேன். தீபாவளி சான்ஸ் நான் ஃபர்ஸ்டே ஃபுல் ஸ்பீச்னு கேட்டீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் தீபாவளி சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. டிசம்பர் எதுவும் பிளான் பண்றாங்களா ப்ரோ விடாமுயற்சி? பிளான் பண்ணா டிசம்பர்ல தான் பிளான் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒர்க் எல்லாம் முடியும். ப்ரோ எனக்கும் அதான் கரெக்ட். ஏன்னா ஒரு ஃபேன்ஸ் கேக்குறாங்க அப்படின்ட்டு படத்தை அர்ஜென்ட்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. தீபாவளி வேணாம் எடுத்துங்களேன். இப்ப நவம்பரும் கங்குவா வருது. பட் அதோட கிளாஷ் விட கூட அவங்க ரொம்ப நாள் ட்ரை பண்றாங்க. அப்படியே விட டேட் வந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் தான். நவம்பர் 14 அவங்க வரமாட்டாங்க. அது மட்டும் ஷுவரா தெரியும். ஏன்னா வந்துட்டு இவங்க டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. அவங்க கண்டிப்பா வந்து விடாமுயற்சி டீம் வந்துட்டு நவம்பர் 14 பண்ண மாட்டாங்கன்றதான் வந்து நான் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி அப்படியும் தாண்டி அவங்க நவம்பர் வரணும்னா கூட அவங்களுக்கு நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. கரெக்ட் ப்ரோ. ஏன்னா நவம்பர் 14 கிளாஷ் விடுறதுக்கு ஒரு டேட்டும் கிடையாது. 2 படம் விட்டு வர்ற அளவுக்கு அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நார்மல் டேட்ல வந்து 2 படம் விடுறதுக்கு வந்து அதுவும் நான் சொல்றது அதுவும் நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட் அது. ஏன்னா ஃபெஸ்டிவல் கிடையாது, லாங் ஹாலிடே கிடையாது. அதனால வந்து அந்த டேட்ல வந்து அவங்க வந்து விடணும் அப்படின்னு கிடையாது. பர்பஸ்ஃபுல்லா வந்து பண்ணணும்னா மட்டும்தான் அந்த டேட்ல விட முடியும். அதனால நவம்பர் வந்து அவங்க மேபி வந்து அவங்களுக்கு ஒர்க்கும் வந்து அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பா இந்த டேட்குள்ள பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து டார்கெட் வச்சு பண்ணாங்கன்னா நிறைய இதுவாகும். அதனால அவங்க கரெக்டா அந்த இதுலயுமே ஒரு அந்த மீட்டர்ல போயிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்து முடிச்சுட்டு அவங்க எந்த டேட் ஃபீசிபிளா இருக்கோ அப்பதான் வந்து அவங்க அந்த டேட் லாக் பண்ற மாதிரி இருக்காங்க. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா படம் வந்து இதுவும் ஒரு பக்கம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. டப்பிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். குட் பை டக்லி ஒரு ஷூட்டிங் ஒரு 30-40 முடிச்சிருப்பாங்களா ப்ரோ? அதுவா? அது வந்து ஒரு 30 to 40% முடிச்சிருப்பாங்க. 40 கிட்ட முடிச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த டைம் ஷூட்டிங், அவங்க போற கண்ட்ரில டைம் அதெல்லாம் இருக்கு. ஸோ எது நம்மளும் ஷூட்டிங் போறாங்க குட் பை டக்லியும். ஏதோ ஒரு டேட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பொங்கல்னு குட் பை டக்லி லாக் பண்ணிட்டாங்க. சப்போஸ் குட் பை டக்லி வரலன்னா விடாமுயற்சி அங்க மாத்திருவாங்க அப்படி கேக்குறேன்னா. சப்போஸ் குட் பை டக்லி வந்து டிலே ஆகுற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, ஆமா ப்ரோ. ஏன்னா எனக்கு அதான் டிலே ஆகுற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து அந்த டேட்டை வந்து லாக் பண்ணுவாங்க. அந்த டீம் கிட்ட பேசிட்டு இவங்க வந்து அந்த டேட்ல வந்து விடாமுயற்சி அந்த டேட்ல வந்துட்டு பண்ண பார்ப்பாங்க. சுகுமார் ப்ரோ, இப்ப இந்த குட் பை டக்லியே நவம்பர்ல முடிஞ்சதானே பொங்கலுக்கு வரும்.
நவம்பருக்குள்ள முடியுமா ஷூட்டிங்? நவம்பர் கிடையாது, நவம்பர் 2க்குள்ள முடியணும் ப்ரோ. நவம்பர் 2க்குள்ள ஷூட்டிங் முடிக்கணும். ஏன்னா அக்டோபர் போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெயின் முடிச்சுட்டு இங்க வந்து ஹைதராபாத் மும்பை சொல்றாங்க. எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு சப்போஸ் அந்த படம் மார்ச் அதே ஹைதராபாத் மாதிரி கிடையாது, சிஜி ஹைதராபாத் நிறைய வந்துடும். கடைசி ஸ்கெடியூல் ஹைதராபாத் இல்ல, மும்பை. ஓகே, மும்பை அதான் சேம் திங், ஏதோ ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சிஜி ஒர்க்குன்னு வேற டைம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் இருக்கும். பிளஸ் வந்து ப்ரொமோஷன் அவங்க வந்து ஹிந்தி ப்ரொடியூசர்ன்றப்ப அங்கேயும் ப்ரொமோஷன் பார்ப்பாங்க. மேபி சப்போஸ் டிலே ஆனா எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி பொங்கலும் இது வந்து மே 1 இல்லைன்னா ஏப்ரல் 10 வரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அதை உங்க கெஸ் அப்படின்னு பாருங்க ப்ரோ. என்ன சொல்றீங்க? பிளானிங் எப்படின்னா, அவங்க அக்டோபர் அதாவது நவம்பர் மிட்டுக்குள்ள ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு அதுல இருந்து ஃபுல் ஃபிளட்ஜா வந்துட்டு அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது டிசம்பர் எண்டில் அவங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ற மாதிரி, பிளஸ் அந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்துட்டு அந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்க பிளான். கரெக்ட் ப்ரோ. சப்போஸ் ஒரு பொங்கலுக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிகபட்சம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் சிங்கிள், அடுத்து டீசரு, ட்ரெய்லரு, ஆல்பம் அப்படின்னு வரும். இப்போ வந்து விடாமுயற்சி டிசம்பர் போய் அந்த டைம்ல அவங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பயங்கர என்ன ஒரு இதுனா, விடாமுயற்சி டிசம்பர் வருது அப்படின்னா, குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வருமா அப்படின்றது வந்துட்டு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா இதுவரையும் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்கும் இந்த மாதிரி அவருக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது இல்லை. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ன்ற தாண்டி ஒரு டிகேடா வந்து அஜித் சாருக்கு வந்தது இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் வரும்போது அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்றதும் இருக்குல்ல. ஏன்னா அவர் படங்கள் தான் வருது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற வேற. அவங்க வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க பண்ணா நான் இங்க பண்ணிட்டு போறோம் அப்படின்னு அவங்களோட டிசிஷன்ல இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அது அஜித் சாரோட படம். கரெக்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ரோ, சப்போஸ் அவங்க வந்து ப்ரொடியூசரே புஷ் பண்ணி எனக்கு பொங்கல் வேணும்னு கேட்டா கூட இவர் 100 படம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு கூட பேசாம பேசுவாருன்னு தோணுது. ஏன்னா ஒரு அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு டிகேடா வந்து அவரே வந்து அவருக்கே வந்தது இல்லைன்னு சொல்றேன். அப்படி வரும்போது அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்றதும் அந்த இடத்துல ஒரு பெரிய குரூஷியல் மூமெண்டா இருக்கும்னு சொல்றேன். குட் பேட் அக்லி கண்டிப்பா பொங்கல் தான் ப்ரோ. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வரையுமே வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்து பேசி மாத்திட்டாரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நான் சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் இவர் வந்து இப்போ வரையுமே எந்த ஒரு இதுலயுமே இன்டர்ஃபியர் ஆகல. குட் பேட் அக்லி டீமும் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, திரும்பியும் பொங்கல் அப்படின்னு போட்டு. ஏன்னா வந்து இவர் இன்டர்ஃபியர் ஆயிருந்து அவங்க வந்து திரும்பியும் பொங்கல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அது அவரோட இது மாதிரி அது வேற மாதிரி ஒரு போகும்னு வச்சுங்களேன். பட் நான் சொல்றது என்னன்னா, அவர் வந்து இது வரையுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகலன்றத வந்து கிளியரா வந்து சொல்லிக்கிறேன். அவர் அதாவது அவர் வந்து பேசி வந்து டிசம்பர்ல விடாமுயற்சி வருது, ஸோ நீங்க வந்து பொங்கல் இல்ல பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரட்டும், நம்ம வந்து குட் பேட் அக்லி வந்து ஒரு 3 to 4 months லேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்போ தெரியாது. அது ஒரு 1 month கழிச்சு தான் வந்து அதுக்கான கிளாரிட்டியா நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு அக்டோபர் எண்ட்லயோ இல்ல நவம்பர்லயோ தான். ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, இப்போ வந்து விடாமுயற்சியும் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அது சிஜி ஒர்க் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஜி ஒர்க் எவ்வளவு இருக்கனாலும் தெரியல. குட் பை டேக்லி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சரி, எதுக்கு சொல்றேன்னா பொங்கலுக்கு ஏதோ ஒரு தலைப்படம் வருது அப்படின்றப்ப டேட் லாக் பண்ணிட்டாங்க. அது விடாமுயற்சியா இருக்கட்டும், குட் பை டேக்லியா இருக்கட்டும். அதே மாதிரி இதோட லீவ் அதிகம் ப்ரோ பொங்கலுக்கு. இதோட ஒரு 5-6 நாள் கிட்ட வருது தமிழ்நாட்டுல. ஆனா இந்த பொங்கல் எந்த படம் ரிலீஸ் ஆனா ஜாக்பாட் தான். ஒரு 5-6 நாள் லீவ் வருது. நான் சனி ஞாயிறுலாம் சேர்த்து சொல்றேன். அதுல 1 நாள் 2 நாள் மட்டும்தான் ஒர்க்கிங் டே வருது. ஆனா செம டேட் இந்த பொங்கல், வர பொங்கல். ப்ரோ ஆக்சுவலா அவங்க விக்ரம் சார் படமும் கமல் சார் படமும் அதான பிளான் பண்றாங்க பொங்கல் தானே ப்ரோ? ஆமா, வீரதரசூரனும் தக்லீஃபும் பிளான் பண்றாங்க. பட் ஆனா வந்துட்டு தெரியல, அதுவும் பெரிய ஹாலிடே தானே, இதெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய படம் வரும் கூட கிளாஷ்க்கு. ஆமா ப்ரோ, மேபி விடாமுயற்சி வந்து தக்லைஃப் வரும். மேபி 2 படம் கிளாஷ் ஆகுற மாதிரி சான்ஸ் இருக்கு ப்ரோ. கமல் சாரும் அஜித் சார் சான்ஸ் இருக்குன்னு இல்ல, கண்டிப்பா வந்து சான்ஸ் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா கிளாஷ் ஆகும். இப்போதான் கிறிஸ்டோபர் ட்வீட் பண்ணியிருக்காரு, வேட்டையன் யூஎஸ்ஏ பிரீமியர் வந்து 4 AM ஷோன்னு சொல்லி. ஸோ கேரளாலையும் அதே 4 AM ஷோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரு. பிரகாஷ் ப்ரோ அவரே ஸ்பேஸ் முடியற நேரத்துல வந்திருக்காரு. இல்ல, அவர் இதுக்கு மேல தான் ஆரம்பிப்பாரு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? மைக் ஆன் பண்ணிருக்கு, ஆனா பேசுறது எதுவுமே கேட்கலையா? இல்லங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படியே இருந்தது. நான் வெளில போயிட்டு வந்தேன்.
சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. ஏதாவது ஒரு 7 மணிக்கு வருமா ப்ரோ? வேட்டையின் வாய்ப்பு இருக்கா? ஒரு 7 மணி சான்ஸ் இல்ல 8 சான்ஸ் இல்ல. மணி அன்னைக்கு கவர்மெண்ட் லீவா ப்ரோ? 10ஆம் தேதி புரியல. தெரியல ப்ரோ, பாத்துருக்கேன். அன்னைக்கு இல்ல ரிலீஸ் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவான்னு கேட்டேன். என்ன Release என்ன லீவ் அன்னைக்கு. இருக்கு அன்னைக்கு? ஆயுத பூஜை அன்னைக்கா இல்ல அடுத்த நாளா? ஒரே எனக்கு நிமிஷம். தெரியல, அதனால கேக்குறேன். அடுத்து ஓகே ஓகே. நான் வந்து குணாக்குழி வந்து பார்த்தேன், தமிழ்ல அன்னைக்கு பார்த்தேன். தசரா வந்து ஃப்ரைடேப்பா. ஃப்ரைடே இல்ல, நம்ம சாட்டர்டே. ஆயுத பூஜை நம்மளுக்கு 11 11 தான் இருக்கு. கேக்குதா? கேட்கல ப்ரோ. கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. கேக்குது. படம் வந்து என்ன ப்ரோ, ஒரு படம் தான் வருது. இன்னொரு படம் சின்ன படமாவது ஒண்ணு வரலாம். இது கண்டென்ட் நல்ல ஒரு படம். நம்மள லாங் ஹாலிடே இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாம். இல்ல யாராவது லாக் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. இப்போ மேபி இன்னும் டைம் இருக்கு, பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஏதாவது படம் லாக் ஆக சான்ஸ் இருக்கு, சின்ன படமாவது அட்லீஸ்ட். ஆமா, கண்டிப்பா சின்ன படம் ஏதாவது வரும். இப்போ கேக்குதுண்ணா பிரகாஷ்? அப்பா முன்னாடி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல. முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்கல்ல, யாரோ விடாமுயற்சி குட் இது தக்லைஃப் வந்து பொங்கலுக்கு வரும்னு. நான் தான் ப்ரோ. சொல்லுங்க மதன் ப்ரோ. இல்ல என்னன்னா, அதாவது என்னன்னா, குட் பை டக்லி வந்துச்சுன்னா தக்லைஃப் வரும், விடாமுயற்சி வந்தா தக்லைஃப் வராது. ஏன்னா ரெண்டுமே ரெஜின் மியூசிக் ரிலீஸ், விடாமுயற்சியும் தக்லைஃபும். தக்லைஃப் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற சேர்ந்து, ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கிளாஸ் ஆக வாய்ப்பு கம்மி. ஆனா இதே குட் பை டக்லி வந்துச்சுன்னா, குட் பை டக்லி இன்னும் டீம் இங்க யாரு டிஸ்ட்ரிபியூஷன் முடிவு பண்ணல, தக்லைஃப் வந்து பொங்கலுக்கு இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும் ப்ரோ. குட் பை டக்லியும் ஒன்னு ராக் ரிலீஸ் பண்ணாலும் ரெட் ஜெயின் மூவி தான் வரும் ப்ரோ. கண்டிப்பா தான் வரும் தெரியல. ஆனா அது தெரியல, இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து விடாமுயற்சியோட அசோசியேட் ஆவாங்க. அந்த படம் வந்து வந்துச்சுன்னா அவங்களோட 2 படத்தை ஒரே இடத்துல இறக்க மாட்டாங்களா பொங்கலுக்கு? அது கரெக்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ, கண்ணன் பாண்டி ஸ்டேஜ் பண்றாரு ப்ரோ. ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்றாரு ப்ரோ. ஷூட்டிங் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு, ஒரு பாட்டு கூட எடுத்து முடிச்சிட்டாங்களாம் ஹைதராபாத்ல. நேற்று கண்ணன் பாண்டி, ஆமா நேற்று கண்ணன் பாண்டியன் ஒருத்தர் கூட ஒருத்தர் ட்விட் கூட வரல, உங்களுக்கு தெரியல பிரகாஷ் ப்ரோ, ஒருத்தர் போடுவாரு. ஆமா ஆமா, சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. அவர் நேற்று ஸ்பேஸுக்கு வந்தாரு அவரு. சரி, என்ன சொன்னாரு? ஸ்பேஸ் வந்து நேற்று பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, ஆனா இப்ப அவங்க இந்த அதாவது வேட்டையில கொஞ்சம் இருந்தனால ஆடியோ லான்ச் முடிஞ்சிட பிறகுதான் அவங்க முடிவு பண்ணி ட்ரெயிலர் அதிகபட்சம் அடுத்த வாரத்துக்குள்ள வந்துரும், ட்ரெய்லரு ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. இல்ல ட்ரெய்லர் இல்ல, டீசர் வரும்னு சொன்னாரு. அதே மாதிரி டேட் வந்து நான் லாக் பண்ணல. அதுதான் டேட் வந்து நான் லாக் பண்ணல. ஆமா, டேட் லாக் பண்ணல, ஆனா ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு அவர். ஒரு சாங்கா ஷூட் முடிச்சிட்டாங்களாம், அது எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு முடிஞ்சிச்சு ப்ரோ. படம் ஷூட்டிங் இல்ல ப்ரோ, ஃபுல் ஷூட்டிங் இல்ல ப்ரோ. அவரு எங்களுக்கு தெரிஞ்சு எங்க சோர்ஸ்ல அவர் கொஞ்சம் நல்லா, அவர் போடுற சோர்ஸ் ஒரு 2 கூட கிளிக் ஆயிடுச்சு. கேட்டது படத்துல ஒர்க் பண்றவங்க கிட்டே கேட்டேன், முடியல. இன்னைக்கு காலைல கேட்டேன். எது ப்ரோ, விடாமுயற்சியா? ஓகே, இப்போ எப்போ ரிலீஸ் பாசிபிள் ப்ரோ? அதுதாங்க பெரிய குழப்பமாவே இருக்கு. படம் டேட்டே கிடையாது. அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிரசாத் நீல் சைன் போட்டாராம் ப்ரோ. அது இந்த 2 முடிச்ச பிறகுதான் அதோட அப்டேட் வருமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பிரதர். நம்ம சொன்னது நம்புறோமே. ஆமா, சைன் முடிஞ்சிச்சுதான் சொன்னாரு அவர் நெட் ஸ்பேஸ்ல. இல்ல அது சொன்னாரு. அப்புறம் இன்னொரு படம் முடிஞ்சு அதுக்கப்புறம்ன்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. மேபி ஃபியூச்சர்ல எப்படின்றதுலாம் யாருக்கும் தெரியல. அது பார்த்து வர்றப்ப பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 படத்தையும் கொண்டாடுறோம். அப்படி இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஜனவரியோட அவரோட 2 படம் முடிஞ்சது இல்ல முடிஞ்சிட்டு ப்ரோ. 3 மாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்கு ப்ரோ இடையில. இன்னொரு படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் படமா இருக்கலாம். இன்னொரு படம் ப்ரோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் தான் ப்ரோ ஷூட். அதுக்கப்புறம் ஒரு படமே முடிஞ்சிச்சு, அவரோட போர்ஷன் முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் ஆகுது விடுங்க, அது 6 மாசம். இல்ல அதுக்கு ரிலீஸ் இன்னொரு படம் இருக்கு இடையில இருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் இருந்து ஜூனியர் என்டர் படம் எடுத்துட்டு இருக்காரு. அது தெரியல ப்ரோ. அது வந்து கேளுங்க, அது வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அக்டோபர்ல ஷூட்டே முடியும். அது என்ன பெரிய, அது 2026 சங்கராந்தி அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர் அக்டோபர் அந்த மாசத்துல ஷூட் முடிஞ்சு
போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும். அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பிரகாஷ் ப்ரோ அப்புறம் கேக்குதா? ப்ரொமோஷனுக்கு டைரக்ட் போவாரு, அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்தை ஆரம்பிப்பாரு. அதனால ஆனா இப்ப இடையில என்னன்னா 100 படம் பிரபாஸ் இருக்கு ப்ரோ. அடுத்து பிரபாஸோட கால் ஷீட் சலார் 2க்கு 3 வருஷத்துக்கு இல்ல. ஏன்னா அந்த ஸ்பிரிட்டுங்கிற டைரக்டர் வந்து 2 வருஷம் கால் ஷீட் வாங்கியிருக்கான் அந்த படத்துக்கு. யார் தெரியுமா? அந்த அனிமல் டைரக்டர் வந்து பிரபாஸ் கிட்ட 2 வருஷம் கால் ஷீட் வாங்கியிருக்கான். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க பிரதர். வாங்க பிரகாஷ் ப்ரோ, இங்க வந்தீங்கன்னா கோயில்லாம் பாத்துட்டு போலாம். நேத்தே உங்களை கூப்பிட்டேன், எங்க வாங்க. எங்க ஊருக்கு வாங்க, காஞ்சிபுரம் வாங்க, கோயிலாம் நிறைய இருக்கு. நீங்க ஒரு பக்திமான் எனக்கு தெரியும். இல்ல நம்ம 3 நாளாவே மொட்டாலா அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்கிட்ட கிட்டலாம் போறோமோ அங்கிட்ட போயிட்டு இருக்கோம் சுத்தி 2 நாளா. நாளைக்கு வர காலையில படத்துக்கு போயிட்டு வாங்க. எந்த படத்துக்கு? அடுத்த ட்ரிப் வர சொல்ல வாங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த ட்ரிப் வர சொல்ல கண்டிப்பா போவோம். கண்டிப்பா போகும்போது வரோம் கண்டிப்பா. நான் இதே கார்ல இங்க நிறைய கோயில் இருக்கு. கார்னா ஒரு 2 hours தான் ப்ரோ. ஏசி பஸ் இருக்கு ப்ரோ. உட்காந்து 2 hours போயிருவாங்க உங்களுக்கு சென்னையில இருந்து. கோயில் நல்லா இருக்கும் அதுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு பக்திமான் எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். கண்டிப்பா நான் என்னன்னா இந்த டைம் பிளான் பண்ணல, எதுவும் அமையல. நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் ப்ரோகிராம் போடும்போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டே வரேன். சரி ஓகே. ஏன்னா இங்க ஒரு 3-4 கோயில் நல்லா இருக்கும். ஆமா ப்ரோ, இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருக்கும் உங்களை சுத்தி? எனக்கா? இல்ல, வினோத் ப்ரோவோட இடம் அமைதியா இருக்கு. நானே அப்டேட் இல்லாம இருக்கிறேன், விடு ப்ரோ. நாளைக்கு என்ன படம் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, அதான் நம்ம ரிவ்யூ எந்த படம் ப்ரோ? லப்பர் பந்து போங்க, நல்ல ரிவ்யூ நல்லா இருக்குன்றாங்க. பிரகாஷ் ப்ரோ எந்த படம் ப்ரோ? லப்பர் பந்து சண்டே போறேன். நாளைக்கு போனா ஒண்ணு சசிகுமார் படம், இல்லைன்னா அது யாரு ஆதி படம். 2த்துல எது போலாம் ப்ரோ சொல்லுங்க நீங்க. ஆதி படம் நாளைக்கு காலையில தான் போறேன். ஓகேங்களா? நாளைக்கு காலையில 9 மணிக்கு தான் போயிட்டு ட்வீட் போடுங்க ப்ரோ. ட்வீட் போடுறேன். படம் எப்படி இருந்தாலும் ட்வீட் போடுங்க. படம் எப்படி இருந்தாலும் போடுங்க. கண்டிப்பா போடுறேன். இந்த வாரத்துல நீங்க வந்து லப்பர் பந்து தாராளமா நம்பி பார்க்கலாம். அது வேணா நான் டீட்டெயிலா இந்த நாளைக்கு படம் ரிலீஸ் ஆயிரும்ல, அப்ப நாளைக்கு நான் ஈவினிங் ஸ்பேஸ் தான் சொல்றேன். நாளைக்கு ஈவினிங் ஸ்பேஸ் டவுட் தான். ஏன்னா நாளைக்கு வந்து வேட்டை நாடி லான்ச் போயிருவோம். அதான் பிரகாஷ் ப்ரோ, உங்க ட்விட் வச்சுதான் நான் லப்பர் பந்து போலானே முடிவு பண்ணேன். நான் போற ஐடியா எனக்கு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் எந்த படத்தையும் எல்லா படத்தையும் கை ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது வேற ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இல்ல படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. சீரியஸா நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பார்த்தனால நல்லா இருக்குன்னு சொல்லல. நம்ம எப்பவுமே அப்படி சொல்ல போற ஆளே கிடையாது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படம் உண்மையாலே நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க, அப்புறம் டீட்டெயிலாக நம்மளோட பேசுவோம். ஏன்னா நீங்க எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி பேசுறதா நல்லா இருக்குங்கிறனால டீட்டெயிலா ரொம்ப பேசல. கண்டிப்பா படம் வந்து நீங்க தியேட்டர்ல படம் பார்க்குறப்ப, நம்ம தியேட்டர் முடிச்சு ஒரு படம் வரும்போது நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புன்னகை வரும். குறுநகைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி குறுநகை வரும். இந்த படத்துல வரும். கண்டிப்பா உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டா இருக்கும், ஜாலியா இருக்கும், எமோஷனலா கனெக்ட் ஆகும். ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறப்ப ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். பரணி கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நீங்க சென்னை போனோன்னா சரி மேட்சுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சா அது போவே இல்லை நீங்க. இல்ல மேட்ச் நேர்ல பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெயில்ல உட்காந்து பாக்குறதுக்கு இல்ல டிவில உட்காந்து ப்ரோ பாத்துட்டு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் போர் ப்ரோ. நேர்ல போர் அடிக்கும், என்டர்டைன்மெண்டே இல்ல. அது இல்ல நார்மலாவே ஐபிஎல் இருந்தாலும் சரி, அங்க உட்காந்து பாக்குறத டிவில தான் கிளியரா தெரியும். அங்க உட்காந்து பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பெருமைக்கு சொல்லிக்கலாமே தவிர, டிவில தான் நமக்கு யார் ஆடுறாருன்னு தெரியும். ஏன்னா அங்கேயும் தூரத்துல போர்டை தானே நம்ம பார்க்க போறோம். ஆமா அங்கேயும் நம்ம டிவி தாங்க பாக்குறோம். மேட்ச் பார்த்துட்டு இருக்கு. ஹலோ சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ஒரே ஒரு வார்த்தை பேசலாம். இஃப் யூ கிவ் மீ அ சான்ஸ் ஐ வில். தாராளமா பேசலாம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நிறைய கவிஞர்களுடைய கவிதைகளை பத்தி பேசலாம் சார். பாரதிதாசன், மேத்தா அதெல்லாம் பேசலாங்க சார். இன்னொரு நாளைக்கு டைரக்ஷன், எந்த டைரக்ஷன் எப்படி நல்லா பண்ணியிருந்தார் அந்த சீன்ல அப்படி பேசலாங்க சார். டைரக்ஷனோ அல்லது வேற ஏதோ சினிமா பத்தியே கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கோச்சிக்காதீங்க என்ன, நான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நீங்கெல்லாம் பேசுறத கேட்க. அதான் அதாவது நாங்களும் இன்வால்வ்மெண்ட்டோட இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் உள்ள சேர்த்துக்கோங்க சார். நாங்கெல்லாம் இருக்கேன். அந்த புக்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, நிறைய இப்போ சரித்திர நாவல் தனியாக இருக்குது, பொன்னியின் செல்வன் அது மாதிரி,
இன்னும் பொன்னியின் செல்வன்ல கல்கி இது வந்து அலைவோசைன்னு ஒண்ணு இருக்கு சார், ஒரு புக்கு. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் சார். அவர் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ரைட்டர் கிடையவே கிடையாதுங்க சார். இப்ப சமீபத்திய ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஓரளவு நல்லா பண்றவங்க நிறைய இருக்காங்க சார். அது மாதிரி எல்லாம் ஏதாவது பேசலாம் சார். நம்ம அதெல்லாம் கூட நீங்க சேர்த்துக்கோங்க டாபிக்ல. அதெல்லாம் வேற ஏதாவது போடுங்க சார். கவிதை, கதை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சினிமா கூட தாராளமா யாருடைய ஆக்ஷன் தாராளமா நீங்களே கூட டெய்லியுமே ஒரு ஏதாவது ஒரு கதைகளோ இல்ல கவிதைகளோ இல்ல ஒரு புத்தகத்தையும் நீங்க பரிந்துரைக்கலாம், தாராளமா பரிந்துரைக்கலாம். அப்படிங்களா? சரி சார், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் சார். அது நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக்குறதா இருக்கும் சார். இப்போ சினிமா பாட்டு இந்த கண்ணதாசன் ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் அந்த லைன், அந்த பாட்டு வருது இல்லைங்களா, அதுல உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்களேன். அந்த காலடி ஓசையை கேட்டு அவளுடைய காதல் என்னன்னு சொல்லி இவனுக்கு அந்த நடையிலேயே அவருக்கு தெரியுதான். அந்த மாதிரி எழுதியிருப்பாருங்க சார். இது மாதிரி லைன்லாம் நம்ம பேசலாங்க சார். நம்ம இந்த மாதிரி லைன் பத்தி எல்லாம் பேசலாம். இது மாதிரிலாம் கண்ணதாசன் பொதுவா எல்லாமே, வைரமுத்து கூட வைரமுத்து கூட சில இல்ல என்னன்னா பேசலாம், நம்ம என்னன்னா பேச ஆரம்பிச்சோன்னு இவங்க வந்து 80s பிறந்திருக்காங்க போல, 60s பிறந்திருக்காங்க போல இருக்குன்னு பூமர்னு சொல்லி திட்டிடுவாங்க. அதனால அந்த பழைய படங்களை பத்தியே பேசுறது இல்ல. ஒண்ணு இல்ல, நீங்க ஒன்னே ஒண்ணுதான் டெய்லி ஒரு புக்கு பரிந்துரைக்கலாம் தாராளமா. வீக்கெண்ட்ல நாங்க பாடல்களை பத்தி பேசுவோம். அந்த பாடல்கள்ல அந்த இது மாதிரி டாபிக் எடுத்து பாடல் வரிகளை பத்தி பேசலாம், தாராளமா பேசலாம். நீங்களே ஏதாவது ஒரு புக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி ஏதாவது சரித்திர நாவல்கள் பரிந்துரைக்கிறனா கூட பரிந்துரைக்கலாம் தாராளமா. கண்டிப்பா சார். நம்ம பொன்னியின் செல்வனை கூட பேசலாம் சார், ரொம்ப அருமையா இருக்கும் சார். அதெல்லாம் காலகாலத்துக்கும் அழியாத ஒரு காப்பியம் சார். அந்த அவரு பொன்னியின் செல்வன் கல்கி எழுதின பிறகுதான் அந்த அந்த சரித்திரத்துக்கு ஒரு மவுசு வந்தது சார். அதை படிக்கணும் போல. இந்த கதையை படிச்ச பிறகு அதை பத்தி முழுசா ஆராய்ச்சி செய்யணும்னு 80s 90s இல்ல சார், விஷயங்கள் வந்து என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கோடது எனக்கு அப்டேட் வந்து தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, அது ஒன்றும் தப்பு இல்லை. சினிமா ஐயோ எனக்கு வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதனால நீங்க இந்த மாதிரி புக்ஸுங்க கூட ஏதாவது பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வேணா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கண்ணதாசன் கவிதைகள் பத்தி அல்லது சினிமா பாடல்கள் பத்தி கூட பேசலாம் சார். பேசலாம். ஒரு நாளைக்கு பாரதியை கொண்டு வாங்க சார். பாரதிதாசன்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் இந்தியாவுக்கு கிடைக்கவே தகுதி கிடையாதுங்க. இந்தியாவுக்கு அவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு கூட அப்படி ஒரு சிறந்த கவிஞர் சார். அவர் வந்து என்னன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாத சாதாரண கவிஞர்கள்லாம் ரொம்ப தூக்கி கொண்டாடினாங்க சார் எல்லா நாடுகள்லயும். ஆனா நம்முடைய பாரதியார் போல ஒரு சிறந்த கருத்துக்களையும் அருமையா சொன்ன கவிஞர் யாருமே இல்லை சார். அந்த மாதிரி யாருமே இல்லை. நிறைய அவருடைய இதெல்லாம் ஓரளவு நிறைய எனக்கு மனப்பாடம் சார். எனக்கு அவருடைய அந்த இதெல்லாம் பாட தெரியலனா கூட ஒரு சிலது மனப்பாடம், சில பாடல்கள் பாட தெரியும். ஆனா அந்த மாதிரி கிடைக்கத்தகாத ஒரு கவிஞன். அது அவர் இருக்கும்போது அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இறந்தும் நிறைய வருஷம் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ரொம்ப காலம் பொறுத்து பாரதியார் நூற்றாண்டுன்னு ஒண்ணு வச்சு அவருடைய புக்கெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் பெருசா கொண்டாடினாங்க சார். இப்பதான் அதை பெருசா கொஞ்சம் பண்ணாங்க ஓரளவு. அது நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவிஞர்லாம் நம்ம நாட்டுக்கு தகுதியே கிடையாது சார். இந்த நாட்டுக்கு, இந்தியாவுக்கு அந்த பாரதியார் பிறக்கிறதுக்கு. பாரதிதாசனு கூட அந்த நிறைய அவார்டு கொடுத்தது சார். பிரெஞ்சு கவர்மெண்ட் பாண்டிச்சேரியில கொடுத்தாங்க சார். ஆனா நம்ம இவருக்கு வந்து அந்த இதெல்லாம் அங்கீகாரம்லாம் அப்ப கிடைக்கல சார். ஆனா இப்ப ரொம்ப காலம் பொறுத்துதான் சார் கிடைச்சது. ஒரு ஹிலியட் ஹோம்ஒர்க் எல்லாம் ஈக்குவலான கவிஞர் சார் அவரு பாரதியார். அப்படி நல்லா ரொம்ப அருமையா இருக்கும் சார் அவருடைய இது. ஒரு சில லைன்லாம் அப்படி சொன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் கண்ணம்மா கல்வெறி கொள்ளுதறி. அப்புறம் இன்னொன்னுங்க, கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம்னு சொல்லுவாருங்க. அது எண்ணம் உரைத்திடலோ, நீ சொல்லிடு அவன் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு பாத்துக்கலாம். அதாவது ரொம்ப புதுமை பெண் மாதிரி சார். போடா நீ இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். அந்த அந்த பாட்டு புதுமை பெண் மாதிரி இருக்கும் சார். அது சில லைன்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சில அதை புரிஞ்சுக்கிறவங்களை பொறுத்து சில விஷயங்கள்லாம் இன்னும் பாரதியார் சாங் நம்ம பேசுவோம் சார். நல்லா கவிதைகள்லாம் படிச்சுட்டு பேசுவோம் சார். கண்டிப்பா என்னைக்கு சொல்லுங்க சார், நம்ம எல்லாருமே பேசுவோம் சார் பாரதியார் பத்தி. மேடம் ஒரு நிமிஷம், பாரதியாரை மதிக்கலன்னு சொல்றீங்களா? இந்தியா சார் இப்ப மோடி வந்து செலவு வச்சாரு, இதெல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் இருக்குது சார். ஆனா அந்த கவிதைகள் ஆரம்ப காலத்துல அவருடைய மேன்மை தெரியவே இல்லை சார் நம்ம நாட்டுக்கு. மேடம் ஒரு நிமிஷம், ஒரு காலத்துல இல்ல ஒரே நிமிஷம். அதனாலதான் நம்ம அவரை தேசிய கவிஞர்னு சொல்றோம். அவருடைய அந்த கவிதைகள் அரசுடைமை ஆக்கியிருக்கோம். ஆமா, அரசுடைமையா தான் அரசுடைமை இப்ப இல்ல சார், நிறைய காலத்துக்கு முன்னாடி அரசுடைமை ஆக்கிட்டாங்க. ஆமா, பட் நீங்க சொல்ற மாதிரி அவர் இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு உரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது உண்மைதான். பட் அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே அவரை புகழ்ந்து பேசுறோம் இல்லையா? அதனால அவரை மதிக்கலன்னு சொல்றதெல்லாம் தப்பு இல்ல சார். இல்ல
அந்த அளவு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது சார். இவருக்கு இணையா இல்லாத நிறைய பேருக்கு பெரிய புகழ் கிடைச்சிக்குது வெளிநாட்டுல எல்லாம் கூட. ஆனா நம்ம அந்த அந்த சமயத்துல சரியான நேரத்துல ஒருத்தவனை பிடிச்சு நம்ம உயர்த்தணும் சார். ஒருத்தவங்கள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விடணும். அதுதான் சார் உண்மையிலே ஒரு சிறப்பு. அப்போ அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இன்னொன்னு பாருங்களேன், அவர் அந்த பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போய் இருக்கும்போது அந்த இதுல வந்து நம்ம ஆளுங்களே அவருக்கு ஆதரவு கொடுக்கலையா சார் அப்போ அந்த டைமிங்ல. ஏன்னா நம்ம ஆட்கள் பயந்தாங்க, இந்த போலீஸுக்கும் மத்த இவங்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் பயந்து நம்ம ஆட்களுக்கு நம்ம ஆளே வந்து ஆதரவு கொடுக்கல. நம்ம அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன எட்டப்பன் தானே சார் அவன், அவனுடைய ஒரே இனம் தானே அவன் காட்டி கொடுத்தா இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய நல்லது செய்யணும்னு இறங்கி யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க சார். மேடம் அப்போ வந்துட்டு என்ன சொல்லுது அது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அப்ப இல்லை, சரிங்களா? ஏன்னா எல்லாருமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பயந்து போய் தான் இருந்தாங்க. ஸோ அதனால அந்த சிச்சுவேஷன்ல அவங்களால அதுதான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி கூட நம்ம பேசலாம் சார். ஏன்னா சுப்பிரமணிய சிவா வெளியே வரும்போது அவருக்கு லெப்ரசி வந்துட்டு அவரை யாருமே கவனிக்கலையாம் சார். யாருமே அவரை வான்னு கூப்பிட கூட ஒருத்தர் கூட இல்லைங்களாம் பாருங்க. அந்த ஜெயில இருந்து வெளியே வரும்போது ஒருத்தர் கூட வெளியே நிக்கலையாம். யாருமே வந்து நாட்டுக்காக இவர் போனாரே போய் இவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட இல்லைங்களாம். அந்த மாதிரி நிறைய பேர் ஆனா அவர் நாட்டுக்காக அவர் செய்தார். இதுக்காக இத்தனை பேர் வருவாங்கன்னு அவர் செய்யல. இருந்தாலும் இந்த உலகம் வந்து அந்த இது கொடுக்கல பாருங்க, அவங்களுக்குரிய அந்த இதை வந்து ரொம்ப கொடுக்கவே இல்லை சார். அங்கீகாரங்களை இவங்க கொடுக்கலையோ. சுப்பிரமணிய சிவா, இன்னும் கப்பலோட்டி தமிழ். ஆனா சார் கப்பலோட்டி தமிழ் வஉசி மாதிரி ஒரு பெரிய இவங்க இல்ல சார். தன்னுடைய பொருளாதாரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆண்டி ஆயிருக்காரு சார் அந்த சுதந்திர போராட்டத்துல. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசலாம் சார். நான் சினிமா விஷயத்தை தவிர்க்கணும்னு சொல்ல எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் பாரதியார் பேசுவோம் சார். நம்ம என்னைக்குன்னு சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, இல்லையா? சினிமா சாங்ஸ் பத்தி கூட பேசலாம் சார். எந்த சாங்கா இருந்தா என்ன, இன்னைக்கு இந்த காலகட்டமோ எந்த காலகட்டமோ எதுவா இருந்தாலும் பேசலாம். தவிர இந்த காலகட்டம்னு சொல்றோம் தெரியுங்களா. என்னுடைய பொண்ணுக்கு வந்து இப்ப பழைய பாட்டெல்லாம் பிடிக்குதுங்க சார். அவங்களுக்கு புது சாங்ஸ் எல்லாம் இல்லை. இந்த புது சாங்ஸை விட பழைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்குது. இதுல இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படி ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். இந்த வேப்பமர உச்சி நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு அந்த லைன் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும் சார் எங்க பாப்பாவுக்கு. அவங்க வந்து கேட்டதே இல்லை. எல்லாரும் ஈஸ்வரி இது சாங்கெல்லாம் ரொம்ப இது. அதுல இந்த ஒரு சில பாடல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி பாடியிருக்காங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலதெல்லாம் நிறைய சாங் அவங்களுக்கு பழைய சாங் பிடிக்கும். ஆனா அவங்க வந்து இப்பத்திய ஜெனரேஷன் தான் அவங்க. அதுக்காக அதாவது ரசிக்கிறதுக்கு சார். ஒரு பையன் எதுவும் தப்பா நினைக்காதீங்க யாரும். ஒரு பையன் வந்து ஒரு பையனோ பொண்ணோ ஒரு குட்டி பையன் வந்து ஒரு சோத்துல யூரின் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்டர்ன் போட்டுட்டான் யூரின் போயிட்டு. அதுலயே அதுல ஒரு உருவத்தை நம்மளால ரசிக்க முடியுதுன்னா அந்த பேட்டர்ன்ல நாம தான் சார் சிறந்த ரசிகன். ஓகே சுமார், நான் கேக்குதா சார்? கேக்குது கேக்குதுங்க சார். வாய்ப்புக்கு நன்றி. நீங்க நாளைக்கு ஏதாவது கொடுங்க, நாங்க சரிங்க சார். ஓகே ஓகே. சுமார்னா இருக்கீங்களா சார்? ஒண்ணும் இல்ல உங்களை இல்லைங்க. சுகுமார் சரிங்க சார். பரணி ப்ரோ, பிரகாஷ் எங்க? தெரியல. நான் ஆக்சுவலா வந்து கொஞ்ச நேரம் இல்ல, நான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன். சோ அதனால எனக்கு என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஸ்பீக்கர்ல ஒரு எக்கோ இதாகுது, வைப்ரேஷன் சவுண்ட் மாதிரி. சும்மா நான் மெசேஜ் பண்ணேன். இப்போ இருக்கு ப்ரோ. குமரன் ப்ரோ மியூட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே. இல்ல நடுவுல நான் வந்துட்டு போயிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஒரு 10 நிமிஷம். சோ அதனாலதான் 10 மணி ஆயிடுச்சு. சரி அவங்க பேசும்போது இருந்தாரு பிரகாஷ் ப்ரோ, நடுவுல தான் மிஸ் ஆயிட்டாரு. கனெக்டிங் கட்சி காணாரு. இல்ல ஓகே, டுமாரோ சந்திப்போம்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு போல மெசேஜ் போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி. பிரகாஷ் ப்ரோவா? சரி, நாளைக்கு சந்திப்போம் போ. ஓகே, நாளைக்கு நீங்க வர இல்ல ஸ்பேஸ் போட முடியாதுல்ல, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கா? ஓகே நாளைக்கு. சரி ஓகே. ஆமா நாளைக்கு சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா உள்ள டவரும் பெருசா இருக்காது. ஆமா வேணாம். நீங்க வந்து ஷோ என்ஜாய் பண்ணுங்க. அப்டேட்ஸ் மட்டும் அப்பப்போ போடுங்க. நாளைக்கு போயிட்டு கடைசி உலக பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. வெயிட்டிங்.
நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன், ரிவ்யூ போட்டுறேன். நாளைக்கு நானும் ஒரு நல்ல செய்தியோட சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, சீக்கிரம். ஓகே, பாய்ண்ணா. டேக் கேர். சரி, பாய்.